அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கமானவர்களே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் சலாம் சார். ஓகே புள்ளல் ரைட். நேரம் தாமதமாகிட்டு குயிக்கா நாங்க பாடத்துள்ளுக்கு போவோம். சரி, இன்னைக்கு நாங்க பார்க்க போற யூனிட் என்ன? இலங்கையின் அரசியல் கட்சி முறை. இலங்கை அரசியல் கட்சி முறை. இதுக்கு முதல்ல அரசியல் கட்சி முறை சம்பந்தமாக தெரிஞ்சவங்க, கேட்டறிஞ்சவங்க அப்படி ஈக்குதா? அரசியல் கட்சி முறை சம்பந்தமா இதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல இந்த யூனிட் யாரும் படிக்கலையா? படிச்சிருக்க. படிச்சிருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கிறீங்கம்மா? என்ன படிச்சிருக்கிறீங்க? இலங்கையில ஆரம்பத்துல இரு கட்சி முறை தானே ஆதிக்கத்துல இருந்துச்சு. அது ஒன்று எஸ்எல்எஸ்பி, ரெண்டு அஹ், ஐக்கிய தேசிய கட்சி. ஓகே, வேற தகவல்கள். இது ரெண்டு இருந்ததால இலங்கை ஆதிக்கமுள்ள இரு கட்சியுடைய நாடா காணப்பட்டுச்சு. அந்த ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததால அதுக்கு பிறகுதான் பல கட்சி முறை இலங்கைக்கு வந்தது. ஓகே, வேற வேற தகவல்கள். இவ்வளவுதான தகவல்கள்? இலங்கையோட முதலா தோற்றம் பெற்ற கட்சி எல்எஸ்எஸ்பி. SLSP. ஓகே, லங்கா சமதம் கட்சி. ரைட். வேற சரி, ஓகே, ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை. முதலாவது விஷயம், இந்த அரசியல் கட்சி முறைன்றதும் இலங்கை அரசியல் பகுதியில் தான் வருது. இலங்கை அரசியல் பகுதினா 7, 8, 12 மாத்திரம் அல்ல, இந்த 13 இன்க்ளூடட். சரி, இந்த 13 உள்ளடக்கி தான் இலங்கை அரசியல் பகுதியை நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இலங்கை அரசியல் பகுதியில் இறுதி கடத்தி நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 7ஆம் யூனிட் உங்களுக்கு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தந்தது இலங்கை காலனித்துவம் செஞ்சது யாருன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு. 8ஆம் யூனிட் தந்தது இலங்கையை காலனித்துவம் செஞ்சவங்கள்ட்ட இருந்து இலங்கை எப்படி சுதந்திரம் பெற்றதுன்றதை தெரிஞ்சு கொள்றது தான் 8ஆவது யூனிட் தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி இலங்கை காலனித்துவம் செஞ்சவங்கள்ட்ட இருந்து சுதந்திரம் பெற்று இன்றைக்கு எப்படி இருக்குது என்று இலங்கையோட தற்போதைய நிலைமை அறிஞ்சு கொள்றதுக்கு தான் 12ஆவது யூனிட் உங்களுக்கு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தந்திக்குது. அதே மாதிரி 13ஆம் யூனிட் இந்த இலங்கையினுடைய வரலாற்றோட இணைஞ்சி இலங்கையோட கட்சி முறை எப்படி டெவலப் ஆகிட்டு வந்தீங்க, தற்போதைய கட்சி முறையோட நிலைமைகள் என்னன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த 13ஆவது யூனிட்டை எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கட்சி முறை நாங்க படிச்சு ஒரு பூரணமான அறிவுன்னு தெரியணும். ஏன்னா திடீரென்று ஒரு கட்சி வருகுது, திடீர்னு ஒரு கட்சி காணாம போகுது. ஐக்கிய தேசிய கட்சின்றாங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சின்றாங்க, மக்கள் விடுதலை முன்னணின்றாங்க, அனுரகுமார் திசாநாயகட என்பிபின்றாங்க. இப்படி அதே மாதிரி மைத்திரிபால ஒரு கட்சியை உருவாக்கினாரு, அந்த கட்சியில பிரிஞ்சு போனன்றாங்க. திடீர்னு பார்த்தா ரணில் விக்ரமசிங்க ஹார்ட் அடையாளத்தோட ஒரு கட்சியை உருவாக்குறாரு. இன்னொருத்தர் மயிலை வச்சு நீக்கிறாங்க, இன்னொருத்தர் கதிரை வச்சுக்கிறாங்க, இன்னொருத்தர் மணியை வச்சு நீக்கிறாங்க, இன்னொருத்தர் யானையை சின்னமா வச்சுக்கிறாங்க, இன்னொருத்தர் மொட்டு அதாவது தாமரைய சின்னமா வச்சுக்கிறாங்க, இன்னொருத்தர் என் ஒச்ச சின்னமா வச்சுக்கிறாங்க, இன்னொருத்தர் என் முடிய சின்னமா வச்சுக்கிறாங்க, என் கண்ணை, என் ஹார்ட்டை, என் தலை, என் மூக்கு, என் பல் வாய் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க? சின்னங்களாக சின்னங்களாக சின்னங்களா வச்சிருக்கேன். வச்சுக்கிறாங்க. சின்னங்கள் இலங்கையில இன்றைக்கு ஆரம்பத்துல 1935ஆம் ஆண்டு ஒரு கட்சி தான் இருந்துச்சு. இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் 120 தாண்டி பயணிச்சு கொண்டு இருக்குது. இந்த 120 கட்சிகளுக்கும் ஒரு சின்னத்தை வைக்கலாம். 120 சின்னங்கள் வேணும். அப்ப எதை வைக்கிற? ஆல்ரெடி எல்லாம் வச்சு யானை வச்சாச்சு, மயில் வச்சாச்சு, வெத்தில வச்சாச்சு, தாமரை வச்சாச்சு, இப்படி ஒவ்வொன்றா வச்சு இப்ப கேஸ் கூட வந்துட்டு ரைட். இன்னும் கொஞ்ச நாள் போகக்குள்ள ஒவ்வொரு சின்னங்களாக வந்துட்டே ஈக்கும். சரி, ரைட். ஓகே புள்ளர். இப்ப எளிமையா சொல்றேன்டா, இப்ப படங்களுக்கு வைக்கிறதுக்கு பேரே இல்ல. கடைசா நான் ஒரு படம் பார்த்து பிச்சைக்காரன் ஒரு படம் ஒன்று வந்தீங்கதா? ம், வந்தீங்க தானே? ஓம் சார். அது கதிரசின்னம் மாதிரிதான். வச்சு கண்டிப்பா. எப்படிமா? கதிரசின்னம் பண்டாரநாயக்க அவங்களோட சின்னம். கதிரசினம். சரி, ஓகே. ஓ, அதாவது படத்துகளுக்கு பேர் வைக்கிற மாதிரி தான் இப்ப இனி சின்னங்களுக்கும் அப்படிதான். சின்னங்களும் இப்ப தேடி கொண்டிருக்கிறாங்க வைக்கிறது. ரைட். அதெல்லாம் தான் நாங்க இன்னைக்கு ஸ்டடி பண்ண வைக்கிறோம். சரி, முதலாவது இப்ப நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளும், உங்களுக்கு அரசியல் கட்சி முறை தொடர்பான எந்த ஒரு அறிவு இல்லை, பூரணமான எந்த ஒரு அறிவுமே இல்லை, எதுவுமே தெரியான்னு வச்சுக்கொள்ளும். சரி, உங்களுக்கு கட்சி முறை சம்பந்தமா எதுவும் தெரியாது, ஒரு நாலேஜுமே இல்லை. இப்பதான் நாங்க படிக்க போறோம். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு கட்சி முறை அறிவு இல்லை,
ஆனா இலங்கை அரசியல் என்ற 7, 8, 12 அறிவு ஈக்குது. ரைட்? இப்ப நான் கேட்கிறேன், 7, 8, 12 நாங்க படிச்சோம். இதுல 1000 கோல்ஃப்ரூக் முதல் டொனமூர் வரைக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. என்ன இனவாரி பிரதிநிதித்துவம். டொனமூர்ல ஆரம்பிச்சு 78 வரைக்குமே ஒரு பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் 78ல இப்ப ஒரு பிரதிநிதித்துவம் ஈக்குது. விகிதாசார பிரதிநிதித்துவம். இது கிளியர்? ஓம் அது ஒரு பக்கம் ஈக்கட்டும். ரைட், அது 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 ஈக்கட்டும். இப்ப ரெண்டாவது தெரியும் பிள்ளைகள், ஆரம்பத்துல நம்ம நாட்டுல கட்சிண்டா என்னன்னு தெரியாது. ரைட்? குழுண்டா என்னன்னு தெரியாது. எல்லாரும் தனித்தனியா தான் போராடுற, குழுவா போராடுறதோ தனித்தனியா இந்த குழுவாக இணைஞ்சு போராடுற, குழுவாக இணைஞ்சு செய்யற, அடி வாங்குறனாலும் தனியா தான் அடி வாங்குற. ஒற்றுமைன்னு இல்லை. அதனால தானே நாம் ஒற்றுமையா இருந்திருந்தா பிரித்தானியரால நம்மளை அடிமைப்படுத்த முடியுமா, இருந்திக்குமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல. நாம நாட்டுக்கும் பல பிரிவுகளாக பிரிஞ்சிருந்தோம். அங்க மலையரட்ட வேற, அந்த விஜயபாகு கொள்ளைக்கெல்லாம் பிறகு நம்ம நாடுகள் மூணு கூறுகளாக பிரிஞ்சிச்சு. வடக்கு கிழக்கு வேற இப்படின்னு பல பிரிவுகளா இருந்தோம். அதனாலதானே அவங்களுக்கு அடிமைப்படுத்த இயலுமா இருந்துச்சு. இந்தியாலையும் அதே தானே நடந்த. இந்தியாலையும் அதே மாதிரி பிரிவினை இருக்க போய் தானே அவங்களால அடிமைப்படுத்த முடியுமா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் காந்தி அஹிம்சை வழி போராட்டம் எல்லாம் நடத்தி எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி வெள்ளையனே வெளியேறேன்னு விரட்டினாங்க. அதே மாதிரிதான் நான் சொல்றேன், நம்ம நாட்டுல ஆரம்பத்துல எல்லாரும் ஒற்றுமை இல்லை, எல்லாரும் தனித்தனியா தான் போராட்டம். அதனால அவங்க அடிமைப்படுத்தினாங்க. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு துரதிருஷ்டவசமாக யாப்புக்கள் தர வேண்டிய ஒரு நிற்பதற்கு உள்ளாயினாங்க. இப்ப கோல்ஃப்ரூக்ல இப்ப கட்சி முறைன்ற ஒரு அறிவு இல்லை. இப்ப அவங்களோட கோல் வந்து எப்படி என்றால், அவங்க காலனித்துவம் செய்யற நாட்டையும் டெவலப் பண்றது அவங்களோட பொறுப்பு. பிரிட்டிஷ் தான் பொறுப்பு. காலனித்துவம் செஞ்ச நாட்டையும் அவங்க தான் டெவலப் பண்ணி ஆகணும். ஏன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட பொறுப்பு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மக்கள் வந்து நான் ஆரம்பத்தில் இலங்கை அரசு படித்த டைம்ல நான் சொன்னேன், அதாவது வட்சோ நேம்னு கேட்டா ஓகே பெல்ல கப்பனன்ற மக்கள் தான் நம்மட மக்கள். ரைட்? ஓகே, நம்ம முக்கத்துன்னு சொன்னா பெல்ல கப்பனமாண்டுவான். ஏன்னா தெரியாது. ரைட்? இவங்க கொண்டு பேசுவாங்க, அவங்க கொண்டு பேசுவாங்க. மொழி பிரச்சனை இருக்குது, அவங்களோட ட்ரெஸ் கோட் பிரச்சனை, இது எல்லாமே மாறும். எனவே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இலங்கை மக்களை மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாத்தி அரசியல் அறிவு படிச்ச மக்களா மாத்துறதுக்கு அவங்க கையாண்ட ஒவ்வொரு யுத்திகளாக நாங்க பார்த்திருந்தோம். இலங்கை அரசியல் யாப்புகளுக்கு அரசியல் அறிவு படிச்ச மக்களாக இலங்கையை மாற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சட்டவாக்க கழகத்தை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டவாக்க கழகத்துக்குள்ளுக்கு ஆட்களை எட் பண்ணாங்க. ஆனா இதுல என்ன விஷயம் சொன்னப்பல, இப்ப 1900 கோல்ஃப்ரூக் யாப்புல சொந்தமா மக்களுக்கு அறிவு வராது. ஏண்டா அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, 1900 கோல்ஃப்ரூக்ல நியமனம் மூலம் ஒரு 15 அரசாங்க சபை ஒன்றை உருவாக்கி, ஒரு சட்டவாக்க கழகம் என்ற ஒரு சட்டத்துறை உருவாக்கி அந்த 15 பேரையும் எப்படி தெரிவு செஞ்சாங்க? உத்தியோகசார்பற்றோர். பட் எல்லாமே நியமனம். உத்தியோகசார்புண்டா அவங்க பிரிட்டிஷ். உத்தியோகசார்பற்றோர் 6 பேர் வரும். அந்த 6 பேரை எப்படி தெரிவு செஞ்சாங்க? நியமனம். அப்படிதானே? நியமனம் மூலம் தான் தெரிவு செஞ்சாங்க. ஆனா குருமேக்கலத்துல ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்குது. என்ன சேஞ்ச்? வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் இலங்கையில முதல்ல எலெக்ஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது குருமேக்கலம். இலங்கையில வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, அதாவது அந்த சட்ட சபைக்கு தானே, அந்த சட்ட வாக்க கழகத்துக்குரிய உறுப்பினர்களை தெரிவு செய்யற இப்ப ஒரு 15 பேர். இப்ப குருமேக்கலத்துல வந்து 21 பேர். அப்ப 21 பேர்ல ஒரு 10 பேரையோ 12 பேரையோ தெரிவு செய்யற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாங்க? அவங்க தெரிவு செய்யவில்லை. யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? கல்வி கற்ற சொத்துடைய ஆண்களுக்கு. கல்வி கற்ற எல்லா மக்களுக்கும் கொடுக்கல. கல்வி கற்ற சொத்துடைய படிச்ச செல்வந்த மக்களே நீங்க ஓட் பண்ணி உங்களுக்குரிய ஒரு ஆளை தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கல்வி கற்ற மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்க தெரிவு செய்யல, நீங்களே தெரிவு செய்யுங்க. ஆனா அது ஒருத்தர் தான் தெரிவு செய்யப்பட்டாங்க. யார் அந்த டைம்ல தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தர்? பொன்னம்பலம் சார். பொன்னம்பலம் தான் அந்த டைம்ல, பொன்னம்பலம் ராமநாதன் தான் அந்த டைம்ல தெரிவு செய்யப்பட்டார். இப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள், இதுதான் நான் இன்னும் நடந்தேன். சரிதானே? ஆரம்பத்தில் எப்படின்னு சொன்னா, இந்த டியூட்டினூடாகவே வருவோமே. நாம இப்ப பார்த்த அறிமுகம் ஓகே, அந்த டியூட்டோட போனாங்க.
ரைட். இப்ப இதுல நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஆரம்பத்துல இப்படி ரெண்டு சட்டவாக்க கழகம் நிறைவேற்று கழகம்ன்ற ரெண்டு உருவாக்கினாங்க. அப்ப ஆரம்பத்துல எப்படின்னு சொன்னா குறிப்பாக குருமெக்கலம் யாப்பு வார சந்தர்ப்பத்தில் 1910 இலங்கையர்களுக்கு உறுப்புரிமை வழங்கப்பட்டுச்சு. நீங்களும் இந்த சட்டசபையில பங்கு பெற்றுங்கன்னு சொல்லி அப்ப அந்த உறுப்புரிமையை கொடுத்தாங்க. எப்படின்னா அதை அவங்க தெரிவு செய்யல, இலங்கையில இருக்கக்கூடிய கல்வி கற்ற படிச்ச 21 வயதுக்கு மேற்பட்டவங்க சொன்னாங்க நீங்க தெரிவு செய்யுங்க. அப்படி அந்த டைமுக்கு அவங்களால தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தர் தான் பொன்னம்பலம் அருணாச்சலம் சார். அவர் தான் அந்த டைம்ல தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தர். சரி, இப்ப நாங்க என்ன நினைச்சோம் பிள்ளைகள், அப்ப முக்கியமாக ஆரம்பத்துல அந்த பிரதிநிதித்துவம் ஒருத்தருக்குன்னு தான் நினைச்சாங்க இலங்கை மக்கள். பிரதிநிதித்துவம் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி, ரைட். அப்ப ஆரம்பத்துல அதாவது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை கொடுக்கப்பட்ட டைம்ல பிரதிநிதித்துவம் ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப டொனமூர் வந்துச்சோ, டொனமூர்ல எப்ப சர்வஜன வாக்குரிமை கொடுக்கப்பட்டுச்சோ, அதோட இலங்கையினுடைய அந்த பிரதிநிதித்துவம் பரவலாக பேசப்பட்டுச்சு. அது எப்படின்னா டொனமூர் வரும்போது பீப்புள் சாய்ஸ், நீங்க விரும்பினாக்களை தெரிவு செய்யலாம் அப்படின்ட்டு டொனமூர் யாப்ல சொல்லிட்டாங்க. அதுக்கு அடையாளம் தான் என்னன்னு நாங்க பார்த்திருந்தோம்னு சொன்னா சர்வஜன வாக்குரிமை. இதுக்கு இப்ப டொனமூருக்கு முதல்ல வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை தானே, அங்க பீப்புள் சாய்ஸ் இருக்குல்ல. அது பீப்புள் சாய்ஸா? அது சொத்துடைய 21 வயது மேற்பட்ட ஆண்களுக்கு மட்டும் கொடுத்தா அது பீப்புள் சாய்ஸா? இல்ல. ஆனா டொனமூர்ல 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் சாலருக்கு வாக்குரிமை, அதுதான் பீப்புள் சாய்ஸ். மக்களே, நீங்க உங்களோட நாட்டுக்கு தேவையான பிரதிநிதிகளை நீங்களே தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி டொனமூர்ல வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. எனவே இது குறிப்பா இந்த சர்வஜன வாக்குரிமை தான் அரசியல் கட்சி முறை தோற்றத்துக்கான உடனடி காரணமாக நாங்க பார்ப்போம். யார் என்ன கேட்டாலும் இலங்கை வரலாற்றுல அரசியல் கட்சியின் தோற்றத்துக்கான உடனடி காரணம் எதை சொல்லணும் நீங்க? சர்வஜன வாக்குரிமை. அதுதான் உடனடி காரணம். சர்வஜன வாக்குரிமை தான் எங்கேயும் இருக்கணும். கட்சி முறை என்றாலே நீங்க சர்வஜன வாக்குரிமையில இருந்து ஆரம்பிக்கணும், ரைட். எனவே அக்காலகட்டத்தில் இருந்தவங்க எப்படின்னால் செயற்திறன் நல்ல நல்ல டேலண்டான நல்ல கொஞ்சம், அதாவது அரிஸ்டோட்டில காலத்துல சொன்னாங்க தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் ஒன்றும் சொல்லல, ஆனா நல்ல ஆக்டிவா அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு எப்படி சொன்னாரு அரிஸ்டோட்டில்? என்ன பெயர் கொண்டு அழைச்சாரு? அரசியல் பிராணி, செயற்பாட்டு பிரஜை. பெர்ஃபெக்ட், செயற்பாட்டு பிரஜைன்னு தான் சொன்னாரு. அது மாதிரி இங்கேயும் எப்படின்னு சொன்னா அந்த டைம்ல எல்லாருமே டேலண்ட் அல்ல. இந்த டொனமுக்கால போதுன்னா வர்த்தகர்களுக்கு நல்ல, அவங்க எப்படியுமே வர்த்தகர்கள்ட்ட காசு ஈக்கும், படிச்சு மீப்பாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல கல்வி கற்ற தாராண்மை இடதுசாரி சிந்தனைகளை கொண்டவங்க, அவங்கெல்லாம் நல்ல கல்வி கற்றவை, அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருந்துச்சு. அவங்க தான் அந்த டைம்ல நாட்டிட திசையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான சக்திகளாக இந்த வர்த்தகர்களும், அடுத்தது இந்த வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவங்க, அவங்க தான் முக்கியமான சக்திகளாக இருந்தாங்க. எனவே அந்த அடிப்படையில 1930களில் இந்த மாதிரி இடதுசாரி சிந்தனை கொண்டாக்கள் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியும் இடதுசாரின்னா ஆல்ரெடி படிச்சது சமூடமைவாத சிந்தனை கொண்டவங்க, வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவங்க இந்த இடதுசாரி சிந்தனை கொண்டவங்க தான், ரைட். வெளிநாட்டுக்கு போய் அதைத்தான் படிச்சுட்டு வந்தாங்க இடதுசாரி சிந்தனை. இது ஐரோப்பாவுக்கு போனாலே வலது இடது ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆகி படிச்சுறது தான். அப்ப அங்க போனா அந்த இடதுசாரி சிந்தனைகளை படிச்சுட்டு வந்தவங்க என்னஞ்சாங்கடா, அது வரைக்கும் இந்த பிரதிநிதித்துவம் ஒரு ஆளுக்கு நினைச்சிட்டு இருந்தவங்க, அதுக்கு பிறகு இந்த பிரதிநிதித்துவ கூட்டமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, ஒரு இயக்கம் ஒன்றை உருவாக்கினாங்க. அதான் பேர் தான் என்ன இயக்கம்? தேசிய சங்கம் என்ற ஒரு இயக்கம். அது ஆரம்பத்துல உருவாக்கப்பட்டதுதான். அந்த இயக்கம் எப்படின்னு சொன்னா, அது நல்லா விளங்கி வச்சுக்கணும். குருமைக்கலம் வந்ததுக்கு பிறகுதான், குருமைக்கலம் வந்தது 12. அப்ப அந்த 12க்கு பிறகுதான் அவங்களுக்கு ஐடியா வந்துச்சு, இந்த பிரதிநிதித்துவம் ஒருத்தருக்கு தானே கிடைக்கப்பட்டிருக்குது, அந்த ஒருத்தருக்கு இல்லாம கிடைக்கப்பெற்ற அந்த பிரதிநிதித்துவம் ஒரு அமைப்புக்கே கிடைக்கணும், ஒரு கூட்டத்துக்கே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தூர நோக்கோட தான் இந்த இலங்கை தேசிய சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த தேசிய சங்கம் அதுல இருந்து பலர் காலப்போக்குல பிரிஞ்சு போறாங்க, அது வேற கதை, ரைட். அதுல இருந்து ஆரம்பத்துல அந்த தேசிய சங்கம் அதுக்கு எல்லா இன மக்களும் வந்துட்டாங்க, ரைட். எல்லா இன மக்களும் சேர்ந்தாங்க. அந்த சிங்கள மக்கள் இருந்தாங்க, பௌத்த மக்கள், இந்து, இஸ்லாமி எல்லாரும் இருந்தாங்க. ஆனா அந்த தேசிய சங்கம் என்ன செஞ்சுன்னா காலப்போக்குல அது பிரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அதுக்கு சிங்கள தேசியம் கூடிட்டு பௌத்த மக்களுக்கு தான் கூடுதலான முன்னுரிமை, பௌத்த மக்கள் தான் தலைவர் தாங்குற அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல
சார் பொன்னம்பலம் அருணாச்சலம் எல்லாம் அவங்களோட சண்டை பிடிச்சிட்டு அவர் போய் தமிழ் மகாசபையை உருவாக்கினார். முஸ்லீம்கள் பிரிஞ்சு போய் அவங்க ஒரு ஒரு முஸ்லீம் சங்கம் ஒன்று உருவாக்கினாங்க. அதே மாதிரி குணசிங்க அவர் இணைஞ்சாருன்னா இந்த தேசிய சங்கத்தில இருந்து பிரிஞ்சு போய் 20,000 தொழிலாளர்களை கூட்டிட்டு போய் தொழிலாளர் இயக்கம் ஒன்று உருவாக்கினாங்க. ரைட். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு 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 போய் இது அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த தேசிய இயங்க அப்படியே வலுவிழந்துட்டு. ஆனா இதுல மெயினான விஷயம் என்னன்னா, இந்த தேசிய இயங்கத்துல பலர் பிரிஞ்சு போனாங்க தானே. யார் யார் பிரிஞ்சு போனாங்கன்னு சொன்னேன் இப்ப. பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர் ஏய் பிரிஞ்சு போய் குணசிங்க தமிழர் மகாசபை உருவாக்கினார். ஓகே, வேற ஏய் முஸ்லீம் குணசிங்க முஸ்லீம்கள் பிரிஞ்சு போய் அவங்க ஒரு முஸ்லீம் சங்கம் அதுகளை உருவாக்கினாங்க. வேற குணசிங்க அவங்க பிரிஞ்சு போய் தொழிலாளர் சங்கம் ஒன்று உருவாக்குறாங்க. அதான் பாயிண்ட். குணசிங்க இணைஞ்சார்னா இதுல இருந்து பிரிஞ்சு போய் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்களை கூட்டிட்டு போய் தொழிலாளர் இயக்கம் ஒன்றை உருவாக்கி அந்த இயக்கம் தான் 1935ஆம் ஆண்டு ஆகும்போது எதாக தோற்றம் பெறுது? லங்கா சமசமாஜ லங்கா சமசமாஜ கட்சியாக தோற்றம் பெறுது. இதுதான் இலங்கை வரலாற்றில் உருவாக்கப்பட்ட முதல் அரசியல் கட்சி. கிளியர்? கிளியரா? ஓம் சார். என்ன ஃபிரோஷா, என்ன குரல்? கொஞ்சம் சோர்ந்த சார். சரி, ஓகே, ரைட். ஓகே பிள்ளைகள், எல்லாரும் சந்தேகம் நீக்கிதாமா, இந்த லங்கா சமசமாஜ கட்சி சும்மா உருவாக்கப்படல. அடுத்தது மக்களுக்கு அறிவுகள் வந்து திடீரென்று வரல. சர்வஜன வாக்குரிமை கொடுத்ததுக்கு பிறகு அந்த பிரதிநிதித்துவம் ஒரு ஆளுக்கு தான் ஆரம்பத்துல கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா சர்வஜன வாக்குரிமை கொடுத்தது, அதுக்கு பிறகு மக்களுக்கு வந்த ஐடியா அதெல்லாம் வச்சு என்ன செய்யாங்கன்னா, இந்த பிரதிநிதித்துவத்தை கூட்டமாக அனுபவிக்கணும், ஒரு 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 அரசியல்ல கூட்டமாக பங்கு பெற்றணும் என்ற நோக்கம் மக்களுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே வர ஆரம்பித்ததை தொடர்ந்துதான் ஒரு அமைப்பாக என்ன செஞ்சாங்க, முறைசாரா அமைப்புகளாக தமிழ் மகாசபை, சிங்கள மகாசபை, முஸ்லீம் அப்படி எல்லாம் இருந்ததான். ஆனா ஒரு அரசியல் என்ற அடிப்படையில ஒழுங்கு முறைப்படி உருவாகின ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு கட்சின்னு சொன்னா இந்த லங்கா சமசமாஜ கட்சி தான். அப்ப இவங்க வந்து எப்படின்னு சொன்னா சும்மா தோற்றம் வரல. ஆரம்பத்துல இந்த தேசிய இயக்கத்துல இருந்து குணசிங்க 20,000 தொழிலாளர்களை கூட்டிட்டு போயிட்டு தொழிலாளர் இயக்கம் ஒன்றை உருவாக்கி அதுல இருந்துதான் இந்த லங்கா சமசமாஜ கட்சியை உருவாக்கினார். சரி, அப்ப இதுதான் லங்கா சமசமாஜ கட்சி உருவாகிய பின்னணி. சும்மா உருவாகல, திடீர்னு ஒரு நாள் குணசிங்க உருவாக்கல. ஆரம்பத்துல அவர் தேசிய சங்கத்துல இருந்து அதுல அவருக்கு செட் ஆகல. அதனால அதுல இருந்து தொழிலாளரை கூட்டி போய் பிரிஞ்சு போய் தொழிலாளர் இயக்கம் உருவாக்கி அதனூடாகத்தான் இந்த லங்கா சமசமாஜ கட்சியை உருவாக்கி இருக்காரு. ஓகேயா? ஓகே, ஏதும் சந்தேகம் மீக்குதா? இதுல பெர்ஃபெக்ட், ஏதும் சந்தேகம் மீக்குதா? இல்ல சார். ஓகே, அடுத்த பிள்ளைகள். தென் தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா, அந்த பிரதிநிதித்துவத்தை தனியாக அனுபவிக்காம கூட்டாக அனுபவிக்கணும் என்ற நோக்கத்தான் அவங்களுக்கு கட்சி உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இப்ப சர்வஜன வாக்குரிமை தான், ஆனா பிரதிநிதித்துவம்ன்றது ஆரம்பத்துல ஒருத்தருக்கு தான் கிடைச்சிச்சு. பொன்னம்பலம் அருணாச்சலம் மட்டும். அப்ப அடுத்தவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த பிரதிநிதித்துவத்தை கூட்டாக ஒரு அமைப்பாக அனுபவிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த கட்சிகள் உருவாக்கினாங்க. குறிப்பா அதுதான் முதலாவது கட்சி லங்கா சமசமாஜ கட்சி. யார் உருவாக்கின? கொல்வின் ஆர்.டி. சில்வா. ஒவ்வொரு கருத்துக்கள் வருது. கொல்வின் ஆர்.டி. சில்வான்னு வருது, குணசிங்கன்னு வருது, என்.எம். பெரேரான்னு வருது. ஸோ நீங்க லங்கா சமசமாஜ கட்சி தான் முக்கியமானது, அது முதலாவது கட்சின்னு கேட்டா நீங்க அதை சொன்னா சரி. தென் இப்ப இலங்கையில எத்தனை கட்சி இருக்குது அங்க வைத்துறோம். இப்ப உருவாக்கின டைமுக்கு எத்தனை கட்சி இருக்குது? 2. யார் அந்த சொன்ன புள்ள? ஹலோ, எங்க 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 யார சொன்னால்? சொன்ன புள்ள யாரு? கொஞ்சம் ஆளை புடிச்சு கொள்றதுக்கு. இப்ப நான் எத்தனை கட்சி படிச்சு தந்திக்கிறேன்? ஒன்றுதான். ஒன்றுதான். ரெண்டாவது அவனு படிச்சு தந்தேனா? இல்ல சின்ன புள்ள ஓடிட்டு யார் புள்ள சென்னது ஆளை புடிச்சு கொள்றதுக்கு? ஒரு கட்சி தான் படிச்சாங்க. இப்ப
நாங்க கட்சி முறை படிச்சோம் இல்லையா 2வது யூனிட்ல? கட்சி முறை 5 இது என்னென்ன கட்சி முறை சொல்லுங்க. ஆ தனி கட்சி முறை, இரு ஒ- கட்சி முறை, ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, ஆதிக்க ஆதிக்க பல தனி கட்சி, கட்சி, ஆதிக்க இரு கட்சி, பல கட்சி. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, சொல்லுமா. தனி கட்சி, ஆதிக்கமுள்ள தனி கட்சி, இரு கட்சி, ஆதிக்கமுள்ள இரு கட்சி, பல கட்சி. பல கட்சி. இந்த 5 முறையில இப்ப நம்ம நாடு எந்த கட்சி முறை சொல்லுங்க பாப்போம். இப்ப அல்ல, லங்கா சமய கட்சி உருவாக்கினது பிறகு ஒரு கட்சி தான் நீக்குது. தென் இப்ப நம்ம நாடு என்ன கட்சி முறை? இந்த 5ல எதுக்கு வரும்? தனி கட்சி, தனி கட்சி முறை. தனி கட்சி முறை. ஒரு கட்சி தான் நீக்குது. தென் அப்ப ஒரு கட்சி முறை. கிளியரா? ஓகே. தென் 1935ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி சாரி லங்கா சமய கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுல கொள்கை ஒத்து வராத காரணத்தால 1943ஆம் ஆண்டு ஆகும்போது அதுல இருந்து இன்னொரு கட்சி, அதுல இருந்து ஒரு பிரிஞ்சு போய் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு கட்சி உருவாக்கப்படுது. தென் இலங்கையில இப்ப எத்தனை கட்சி முறை? 2. எனவே இந்த 5 முறையில இப்ப எந்த கட்சி முறைகளுக்கு இலங்கை வரும்? இரு கட்சி இரு கட்சி முறை. இரு கட்சி முறை. கிளியர் தானே? ஓ சார், கிளியர். ஓகே. அதுக்கு பிறகு 1946ஆம் ஆண்டாகும் போது இலங்கையிட வரலாறு முக்கியமாக திரும்பக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு. குறிப்பாக டிஎஸ் சேனாநாயக்க யானை சின்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சி ஒன்று உருவாக்கினார். அந்த கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி. இப்ப இலங்கை என்ன கட்சி முறை? பல கட்சி முறை. பல கட்சி முறை. குட். 2 தாண்டிட்டுண்டாலே அது என்னத்துக்குள்ள வந்துடும்? பல பல கட்சி முறை. ரைட். அதன் தொடர்ச்சியாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து இந்த ஐக்கியார் கண்ணாடி போட்டால் யாரு? பார்க்கத்தான் ஆள் சைலண்டான, ஆனா வில்லங்க பிடிச்சால் யாரு? இவரோட பேர் என்ன? SWRD பண்டாரநாயக்க. SWRD பண்டாரநாயக்க என்ன செய்யறாருன்னா அந்த ஐக்கிய தேசிய கட்சியில டிஎஸ் சேனாநாயக்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் 1951ஆம் ஆண்டு வெத்தில சின்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சியை உருவாக்குறாரு. அந்த கட்சி தான் சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. தென் இப்ப இலங்கையில 4 கட்சி வந்துச்சு. இப்பவும் இலங்கை என்ன கட்சி முறைன்னு சொல்லுவாங்க? பல கட்சி, பல கட்சி முறை. தென் அதுக்கு பிறகு இலங்கையில பல கட்சிகள் உருவாகிட்டே வந்தாலும் 1951 இருந்து 2015 ரைட் அதோட சேர்த்து இலங்கையில இடதுசாரி கட்சிகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுட்டு அது வேற கதை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உருவாக்கப்பட்ட தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 2 கட்சி மட்டும்தான் ஆட்சியை தொடர்ந்து பிடிச்சிட்டே வருது. ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி இல்லாட்டி சுதந்திர கட்சி, ஒன்று சுதந்திர கட்சி இல்லாட்டி ஐக்கிய தேசிய கட்சி. எனவே இந்த காலப்பகுதி உள்ளுக்கு இந்த 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிட்டு வந்ததால அந்த 5 முறையில எந்த முறைன்னு சொல்லுவோம் அந்த காலப்பகுதியை? ஆதிக்கமுள்ள இரு ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை. ஆயிஷா என்ன 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 என்ன? இரு கட்சி முறையா? அதுக்கு இரு கட்சி முறை என்ன சொல்ற? ஆதிக்க கட்சி, ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை. ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை. இரு கட்சி முறைன்னா நாட்டுல 2 கட்சி தான் இருக்குதுன்றதுதான் அர்த்தம். அப்படி இல்லை, நாட்டுல பல கட்சி, ஏன் லங்கா சமய கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, இடதுசாரி கட்சிகள் இருக்குது, எல்லாம் இருக்கத்தக்கனே இந்த 2 கட்சி மட்டும் மாறி 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 ஆட்சியை பிடிச்சிட்டு வருமாக இருந்தா அதுக்கு பெயர் ஆதிக்கமுள்ள இரு கட்சி, ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை. பைக்கி சரி, ஓகே புள்ளல், ரைட். எனவே 2 கட்சி மாறி 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 ஆட்சியை பிடிச்சிட்டு வருமா இருந்தா அது என்ன கட்சி முறை? ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை. ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை. இது வரைக்கும் உள்ள எல்லாம் ஓகே தான். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே நாம படிச்ச தேவையில்லை. இவ்வளவு உங்களுக்கு கிளியரா?
கிளியர் ஆம் தானேம்மா? சார். வேற ஒன்றும் தேவையில்ல. இப்ப நான் கேட்கிறேன், 2015க்கு பிறகு நம்ம நாட்டு சூழல் அப்டேட் உள்ளுக்கு தான் வரும். 2015ல இருந்து 26 வரைக்கும் அது அப்டேட்டோட தான் கலந்து வரும். சில புள்ளைகள் இந்த என்ன செய்யற முட்டாள்தனமான பதில்களை சொல்லக்கூடாது. அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு அவர் சொல்லித்தாங்க இவர் சொல்லித்தாங்க. நல்லா விளங்கி வச்சுக்கணும் பிள்ளைகள். ஒரு நாட்டை நாங்க பார்த்து ஆதிக்கமுள்ள இரு கட்சின்னு சொல்லணுமாக இருந்தா அந்த ரெண்டு குறிப்பிடப்பட்ட அந்த ரெண்டு கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக மாறி மாறி ஆட்சி போடும். ஒரு ஒரு தேர்தல் ஆட்சியை ரெண்டு கட்சி பிடிச்சிட்டுன்னு சொன்னா அது ஆதிக்கமுள்ள இரு கட்சின்னு சொல்லலுமா? இப்ப நாங்க பார்த்தோம் தானே, கிட்டத்தட்ட ஐக்கிய தேசிய கட்சி 1946 உருவாக்கப்பட்டு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1951 உருவாக்கப்பட்டு, அண்டு தொடக்கம் 2015 கிட்டத்தட்ட 50-60 வருஷ காலம். அவ்வளவு காலமும் ரெண்டு கட்சி மாறி மாறி வந்ததால அதுக்கு இரு கட்சி செல்லும். இது திடீரென்று 2015 ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கு பதிலா இன்னொரு கட்சியும் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு ஒரு 3 வருஷம் தான் ஆட்சியை பிடிச்சு அதுக்குள்ளுக்கு அந்த இன்னும் புதிய ரெண்டு கட்சிக்கு அதுக்கு இரு கட்சி முறைன்னு சொல்லலுமா? சொல்லலுமா? இல்ல சொல்ல அப்படி சொல்லக்கூடாது. ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை ஃபுல் ஸ்டாப். 2015ஓட அது முடிஞ்சு. திரும்ப சொல்ல வரக்கூடாது. அவர் சொன்ன இவர் சொன்ன போன முறை பிள்ளைகள் சீனியர் பிள்ளைகளும் ஒரே நேரம் வந்து சொல்ற சார் ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை ஆதிக்கம் பாடம் படிச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் வாயப்பத்தினாங்க. அவர் சொல்லி தந்த இவர் சொல்லி தந்த ஒரே அங்க இங்க கேட்டுட்டு கொண்டாந்து இங்க போடுற ரைட். நான் கேட்கிறேன், ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறைன்னு சொல்லணுமா இருந்தா நம்ம நாட்டுல அந்த குறிப்பிடப்பட்ட ரெண்டு கட்சியும் இப்ப 10-15 வருஷமா ஆட்சியை பிடிச்சிட்டாங்களா? அப்படி பிடிச்சிருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். இப்ப 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டோட என்ன நினைச்சுன்னு சொன்னா, குறிப்பா 2015ஆம் ஆண்டு இந்த மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வாராரு. அப்ப அவர் வார சந்தர்ப்பத்துல குறிப்பா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ரெண்டும் சேர்ந்துதான் அவர் ஆட்சி அமைக்கிறாங்க ரைட். ஆனா 2015க்கு பிறகு 2015க்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2000 குறிப்பா இந்த ஸ்ரீலங்கா மரபு ரீதியான ரெண்டு கட்சிகள்னா நம்ம நாட்டுல ஐக்கிய தேசிய கட்சியும் அடுத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மட்டும்தான். இதுதான் மரபு ரீதியான கட்சி, பழமை வாய்ந்த கட்சி. தென் இந்த மரபு ரீதியான ஐக்கிய தேசிய கட்சியோட வால் பிடிச்சி தெரிஞ்சுட்டு அதுல இருந்து பிரிஞ்சு போய் ஒரு கட்சியை உருவாக்கினாரு. அதுதான் சஜித் பிரேமதாசோட தலைமையில இருக்கக்கூடிய கட்சியான என்ன கட்சி இப்ப ஐக்கிய மக்கள் சக்தி. ஐக்கியமா சமகி ஜனபல வேகைய ரைட். எஸ்ஜேபி சமகி ஜனபல வேகைய அதுவும் அதேதான். அதே மாதிரி அவ்வளவு காலமும் மைத்ரிபால அதாவது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக தலைமையில இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த கட்சியோட இணைஞ்சிருந்துட்டு அவ்வளவு காலம் இணைஞ்சிருந்து அவங்களோட இணைஞ்சிருந்த இந்த மஹிந்த ராஜபக்ச பெசில் எல்லாம் அவங்களோட செட் ஆகலன்னு பிரிஞ்சு போயிட்டு 2018ஆம் ஆண்டு ஆகும் போது ஒரு புதியதொரு கட்சியோட உருவாக்கினாங்க. தாமரை மொட்டு சின்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சி. அதான் என்ன கட்சி? பொதுஜன பெரமுன. பொதுஜன பெரமுன. எனவே 2018 தான் பொதுஜன பெரமுன உருவாக்கப்பட்ட. சஜித்திர கட்சி 2020 தான் உருவாக்கப்பட்ட. எனவே உருவாக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு அந்த நடந்த எலெக்ஷன்ல ஆளும் கட்சியாக பொதுஜன பெரமுனையும் எதிர்கட்சியாக சமகி ஜனபல வேகையும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு கட்சியும் பிரதான கட்சி. ஒரே ஒரு எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிச்சதுக்கு அவங்களோட போன வருஷ பிள்ளைகள் சொல்றாங்க சார் ஆதிக்க இரு கட்சி முறையா? எப்படி இது நியாயமா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட பிள்ளை. ஒரு எலெக்ஷன்ல பிடிச்சிட்டா அது ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறையா? இல்ல சார். உங்களோட சீனியர் பிள்ளைகள் சொன்னாங்க என்கிட்ட. உங்களோட சீனியர் பிள்ளை நான் படித்த டைம்ல சொன்னாங்க பிள்ளைகள் சார் ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை தானே சார். ஒரே ஒரு இப்ப சஜித்திர கட்சி ஒரே ஒரு 2020ஆம் ஆண்டு அதுல தானே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அது உருவாக்கப்பட்டதே 20ஆம் ஆண்டு. 20ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 20ஆம் ஆண்டுல ஆட்சியும் பிடிச்சாச்சு. அப்ப அது உருவாக்கப்பட்ட ஆண்டே ஆட்சியை பிடிச்சிச்சு. இங்க பொதுஜன பெரமுன உருவாக்கப்பட்ட 2-3 வருடத்துல ஆட்சியை பிடிச்சி ஒரு 3-4 வருஷம் ஆளும் போகல ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறையா? எப்படி பிள்ளை சொல்ற அப்படி ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறைன்னு? தென் அதுக்கு பிறகு இப்ப ரீசெண்டா அன்றகுமார திசாநாயக பிரசிடென்ட் ஆயின டைம்ல அவருடைய கட்சி வந்து எப்படின்னா அது ஒரு பழைய கட்சி. ஆரம்பத்துல பார்த்துதானே இலங்கை வரலாற்றுல உருவாக்கிட்ட முதல் கட்சி எது? லங்கா சமசமாஜ கட்சி. அதே கட்சி 1960ஆம் ஆண்டு 68ஆம் ஆண்டு ஆகும்போது மக்கள் விடுதலை முன்னணி என்ற பேரோட தோற்றம் பெறாங்க. அந்த டைம்ல எப்படின்னா அவங்க வால்முனையில தான் போராடுற. அப்படி நான் சொன்னேன்னு ஆல்ரெடி நாங்க பார்த்தோம் சம உடைமைவாதிகள் முதலாளிகள் என்ன செய்யணும் கண்டா போராடணும். எப்படி நான் சம உடைமைவாதம் படித்தது நல்லந்தான். ஆனா அங்கேயே ஒரே ஒரு பேர்டான விஷயம் என்ன? புரட்சி.
புரட்சி. அந்த புரட்சி அடிப்படையாக கொண்டதுதான் அந்த லங்கா சமதமாய கட்சி. அதுல இருந்து பிரிஞ்சு போன மக்கள் விடுதலை முன்னணியும் அதே ரோஹண விஜயவீர தலைமையிலான கட்சியும் அதேதான். அந்த இடத்துல இருந்து அதே அதே கட்சியில இருந்து கொஞ்ச நாள் போகக்குள்ள அந்த கட்சியில இருந்த மக்கள் புரட்சி தேவையில்ல, ஜனநாயக வழிமுறையினூடாக ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற நோக்கத்துல கொஞ்சம் மிதவாத போக்கோட பயணிக்க ஆரம்பிச்சாங்க 70களுக்கு பிறகு. அதுக்கு பிறகு 2010-18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நினைஞ்சான் இந்த அனுரகுமார திசாநாயக்க அதுல இருந்து பிரிஞ்சு போயிட்டு என்பிபி என்ற ஒரு கட்சியோட உருவாக்கினாரு. நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, என்பிபி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி 2024 இந்த எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா அவங்களுக்கு எதிர்கட்சியாக வந்தது சஜித்ர கட்சி. இப்ப புதிய கட்சி 2, என்பிபியும் எஸ்டிபியும். அப்ப இப்ப சொல்லலுமா ஆதிக்க எதிர்கட்சி முறை இல்ல இல்ல. பாருங்க, ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 2-3 கட்சி மாறிட்டே பிள்ளைகள். அப்ப எப்படி பிள்ளைகள் நியாயம் இல்லாம நம்ம ஆதிக்க மொழி எதிர்கட்சி முறைன்னு சொல்றேன்? உங்களோட சீனியர்ஸ்மா சொன்னாங்க அதை முரண்பட்டு அதை தீர்க்கிறதுக்கே எனக்கு 20 நிமிஷம் என்னமோ போச்சு. அவர் சொல்லித்தான்ட்டார், இவர் சொல்லித்தான்ட்டார், ஸ்கீம்ல இருக்குது ஸ்கீம்ல இருக்குதுன்னு சொல்லி. ஸ்கீம் இப்ப இந்த வருஷத்துக்கு வந்துட்டா, இந்த 2026க்கு வந்துட்டான்னு கேட்கிறேன் நான். இல்ல ஒரு வருடமும் நாற்ற கட்சி முறை சிஸ்டம் மாறும், நாற்ற சூழல் மாறும். 2019 ஆண்டு இருந்த கட்சி முறையோட அண்மை கால போக்க இன்றைக்கு 2026க்கு எழுதிடுமா? இல்லாது அந்த டைம் சூழல் வேற, இந்த டைம் சூழல் வேற. அதை எழுதியல. அது போன முறை ஸ்கீம்ல அரசியல் கட்சியோட அண்மை கால போக்கு கொடுக்கப்பட்டதை இப்ப எழுதியலுமா உங்களுக்கு? எழுதியலான்னு கேட்கிறேன். சூழல் வேற. தென் நல்லா ஞாபகம், இந்த பாடத்துல அடிப்படையான அறிவுரை பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கை ஒரு கட்சி முறையை கண்டிக்குது, இரு கட்சி முறையை கண்டிக்குது, ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறையை கண்டிக்குது, பல கட்சி முறையை கண்டிக்குது. பட் இலங்கை காணாத ஒரு கட்சி முறை எது? ஆதிக்கமுள்ள பல கட்சி. ஆதிக்கமுள்ள பல ஆதிக்கமுள்ள கட்சி. தனி கட்சி. ஆதிக்கமுள்ள தனி கட்சி. ஆதிக்கமுள்ள பல கட்சின்னு நான் படிச்சு தந்தேன் நான். ஃபர்ஹானா மண்டல போடுவேன், பெர்ஃபெக்ட் தான். சொல்லுங்க சார். யாரு சொன்னால் ஆதிக்கமுள்ள பல கட்சியாம்? ஆதிக்கமுள்ள தனி கட்சி. தனி கட்சி. இலங்கை இதுவரை கால பகுதியில அந்த கட்சி முறையில 5ல் 4 கண்டுட்டு, ஆனா ஆதிக்கமுள்ள தனி கட்சி முறை மட்டும்தான் காணல. குறிப்பா அதெல்லாம் இந்த மலேசியா முஸ்லீம் லீக் கட்சி, இந்தியாவோட காங்கிரஸ் கட்சி, அதுகள் தான் உலக வரலாற்றுல ஆதிக்க தனி கட்சிக்கு சிறந்த உதாரணம். நம்ம நாட்டுல உதாரணமா சொல்றதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. சரி, தென் எல்லாம் கண்டுட்டாங்க. இப்ப நீங்க சொல்லணும், இலங்கைய தற்போதைய கட்சி முறை அடையாளப்படுத்தக்கூடிய என்ன கருண்ட என்ன ஆன்சர் கூட சொல்லுங்க. திருப்பியும் சொல்லுங்களேன். எப்படிமா அப்சா? கொஸ்டின் விளங்க இல்ல. அதாவது இலங்கையிட தற்போதைய கட்சி முறை என்ன, இலங்கையின் தற்போதைய கட்சி முறை என்னன்னு கேட்டா என்ன ஆன்சர்? அடுத்த புள்ள ஆன்சர் சொன்னா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், ஏச மாட்டேன். நான் சொல்லுவேன், பயப்படுத்தீங்களா? இரு கட்சி. இரு கட்சி. ஓகே, வேற 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 இரு கட்சி முறை. இரு கட்சி முறை. நடைமுறையில பல கட்சி இருந்தாலும் இரு கட்சி முறையாத்தான் காணப்படுது. இரு கட்சி முறை. வேற கெட்டிக்கார பிள்ளைகள் சரியான பதில் செல்லும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கட்சி முறை தெரிஞ்ச புள்ள பிள விடாது, கட்சி முறையில குழப்பமாய்க்கிற புள்ளதான் நீங்க பிள விடுது. இரு கட்சி முறையோட மீனிங் என்ன சொல்லுவோம்? நான் இப்பதான் படிச்சு தந்தேன். பல கட்சி முறை. நான் கேட்கிறேன், இரு கட்சி முறையோட மீனிங் என்ன? பதில் சொன்னீங்க தானே? வெயிட் 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 பதில் சொல்லிட்டீங்க தானே? நான் கேட்கிறேன், இரு கட்சி முறையோட மீனிங் என்ன? ரெண்டு கட்சி முறை. நம்ம நாட்டுல 2 கட்சி மட்டும்தான் இருக்குன்னுதான் அர்த்தம். நம்ம நாட்டுல 2 மட்டுமே. இல்ல சார். லங்கா சமாஜ கட்சி உருவாக்கப்பட்டு 1935 உருவாக்கப்பட்டு இன்னைக்கு 2026 130க்கு மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இது. அப்ப அடுத்த கட்சிகள் எல்லாமே இங்க இல்லையா? அப்ப
இரு கட்சிண்டா ரெண்டு கட்சி மட்டும்தான் நாட்டுல இருக்குன்னு அர்த்தம். ஒரு கட்சி முறைண்டா நாட்டுல ஒரு கட்சி தான் இருக்குன்னு அர்த்தம். ஆதிக்க தனி கட்சினா பல கட்சி இருந்தும் அந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்குது. ஆதிக்க இரு கட்சினா பல கட்சி இருந்தும் அந்த ரெண்டு கட்சி தான் ஆட்சியை பிடிக்குது. ரெண்டு கட்சிக்கு மேல இருந்தாலே அது பல கட்சி. இப்ப சொல்லுங்க உங்களோட ஆன்சர் என்ன? பல கட்சி. ஆனா இதுல நீங்க சொன்ன அந்த 5 முறையில ஒரு முறைய சொன்னா அது எல்லா இடத்துலயும் செட்டாம் பிழை பிடிக்கலாத ஒரு கட்சி முறை ஒன்று இருக்குதா இல்ல? பல கட்சி முறை. இப்பதானா பல கட்சி முறைன்னு பிரோஷாக்கு மண்டில பட்டேன். இல்ல ஆ? சார், இல்ல. வேற யாருக்கும் தோணலையா பல கட்சி முறை தானு? பெர்ஃபெக்ட். எப்படி மண்டை என்ன என்ன சொல்லிச்சு மண்டைல? மண்டை என்ன சொல்லிச்சு? பல கட்சின்னு தான் சென்னிச்சு, ஆனா செல்லல. செல்லிச்சு ஆனா செல்லல. அந்த வரும் வராது அந்த அது மாதிரியா? ஆயிஷா நிசாம் எப்படி? அவங்களோட மண்டை என்ன மாதிரி சொல்லிச்சு? பல கட்சி முறை தான் சார். அப்படித்தான் செல்லிச்சுனா. சஞ்சீதா எங்க? சஞ்சீதா எங்க? ஹில்மா? ஹிதாயா? சார் ஹில்மா உங்களுக்கு எப்படி? மண்டை என்ன சொல்லிச்சு? பல கட்சியும் சொல்லிச்சான செல்லல. செல்லிச்சு ஆனா செல்லல. நல்லம். ஹிதாயா உங்களுக்கு எப்படி? சரி ஏதோமா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலங்கைய தற்போதைய கட்சி முறையை அடையாளப்படுத்தக்கூடிய என்ன கரு அப்படின்னு கேட்டா பல கட்சி முறை. யாரு ஆதிக்க முறை இரு கட்சின்னு சொன்னாங்களோ இல்லாட்டி இரு கட்சி முறை அவங்கள எனக்கிட்ட கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. இல்லாட்டி ஏண்ட கான்டாக்ட் நம்பர் அவங்கள்ட்ட கேளுங்க. எங்கிட்ட சார் வந்து பல கட்சி முறை தான் எழுத சொன்னாரு. எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. எங்கிட்ட சார் என்னதான் சொன்னாலும் கேட்கிறாரு இல்லை. நான் சேர்ட்ட நம்பர் அனுப்புறேன், கொஞ்சம் சேர்ட்ட கேளுங்கன்னு என்ன நம்பரை அவங்களுக்கு அனுப்பிடுங்க. உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி தருவாங்களே ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை எழுத சொல்லி, இல்லாட்டி ஆதிக்கமுள்ள தனி கட்சி போன முறை அப்படிதான் நடந்து. டீச்சர்ஸ் யாரும் கோல் பண்ணல. ஒருவேளை நான் சொன்ன பதிலுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லலாம் போய் திரும்பிக்கும். உங்களுக்கு அப்படி யாராலும் சொன்னா நீங்க என்ன நம்பரை அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்கள கோல் பண்ணி கேட்க சொல்லுங்க. எனக்கு நான் பதில கொடுக்குறேன் அவங்களுக்கு. சரிதானே? எக்ஸாமுக்கு இது உங்களோட லைஃப், உங்களோட ஃபியூச்சர். ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை என்னன்னா பிளவாதமா பல கட்சியில பிளவு போடலுமா? ரெண்டு கட்சியோட கூட இருந்தாலே அந்த நாட்டை என்னன்னு சொல்றேன்? பல கட்சி. பல கட்சி. பல கட்சி. தென் இந்த 2026ல இலங்கை கட்சி முறையை அடையாளப்படுத்தக்கூடிய என்ன கரு ஒரு ஆன்சர், ஒரு கேள்வி வருமா இருந்த ஆன்சர் பல கட்சி முறை. பல கட்சி முறை. அதை தாண்டி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. திரும்ப ஆதிக்க ஒரு அவரு இவரு பல கட்சி முறை. சாப்டர் க்ளோஸ். ரைட்? ஓகே. இப்ப நான் குரூப்ல ஒரு PDF ஒன்று போட்டேன், பாத்தீங்களா? குரூப்ல PDF ஒன்று போட்டேன்னு பாத்தீங்களா பிள்ளைகள்? ஓ சார். என்ன ஐடியா அதை பார்த்து தோணுது? அது மட்டுமே போதும். அவங்க எங்க சேப் பண்றல அது மட்டுமே போதும் உங்களுக்கு. கட்சி முறையை எழுதுறதுக்கு அது மட்டும்தான் போதும். நான் அதைகளை மட்டும் வச்சுதான் நான் லெவல் எக்ஸாம் செஞ்சேன். இதை படிக்கல. ஏன்னா கட்சிகள் தானே தேவை. கட்சி முறைன்னா கட்சியை தான் நாங்க சொல்லணும். வேறொன்றும் நாங்க அங்க போயிட்டு எக்ஸ்ட்ரா சொல்றல. கட்சி முறைனா கட்சியை தான் சொல்றது, வேறொன்றும் சொல்றல. சரி, அந்த டியூட் மட்டும் நான் அனுப்பினேன். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஃபைல் உண்டு, அந்த அது மட்டுமே போதும் உங்களுக்கு எக்ஸாம். ரைட், அதை எடுங்க. அந்த இது நாங்க அதை பார்ப்போம். அதுல முழு தரவும் அழகா பார்த்து பார்த்து செஞ்சு போட்டிக்கிறேன். சரிம்மா, ஓகே. விசிபிள் ஆகுதா? ஓகேம்மா, ரைட். இதுல பாருங்கம்மா, இலங்கை கட்சி முறையோட தோற்றம் வளர்ச்சி நாங்க பார்த்தோம்னா 35 தொடக்கம் இன்னைக்கு 2026 வரைக்கும் மெயினான கட்சிகள் எல்லாம் இதுல போட்டிக்கிறாங்க. ரைட்? அடிக்கடி சின்ன சின்ன கட்சிகள் உருவாகும். அதெல்லாம் நமக்கு கணக்கெடுக்கலுமா? அதெல்லாம் கணக்கெடுக்கலுமா? எப்ப கணக்கெடுக்கலும் அந்த கட்சியை? ஆட்சியை பிடிக்கும் போது. பிரில்லியன்ட். ஆட்சியை பிடிக்குமா இருந்தா நம்ம கணக்கெடுக்கலும். வேணா எண்ணிக்கையை கூட்டிக்கலும், 110 120. ஆனா இங்க மெயினா நாங்க அரசியலை எழுதணுமா இருந்தா அவங்க ஆட்சியை பிடிச்சிக்கணும். ரைட்? இப்ப பாருங்க, லங்கா சமசமாஜ கட்சி குணசிங்க தலைமையில உருவாக்கப்பட்டுச்சு.
குறிப்பாக கொள்வி நாட்டி சில்வான்னு சொல்றது அணைய குணசிங்க தான் சொல்லப்படுது, ரைட். 1935ஆம் ஆண்டு அந்த கட்சி உருவாக்கப்பட்டு அதுல இருந்து பிரிஞ்சு போன கட்சி தான் இலங்கை கம்யூனிச கட்சி. அதுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சி டிஎஸ் சேனாநாயக்க தலைமையில் 1946 உருவாக்கப்பட்டு அதுல இருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அதுல இருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. SWRD பண்டாரநாயக்க தலைமையில ஐக்கிய தேசிய கட்சியோட இணைஞ்சது தான் பிரிஞ்சு போய் உருவாக்குறாரு 1951ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு மக்கள் விடுதலை முன்னணி, அதுவும் இந்த லங்கா சமாஜ கட்சியில ஒரு பகுதியாகத்தான் இந்த மக்கள் விடுதலை முன்னணி ரோஹண விஜயவீர தலைமையில 1965 உருவாக்கப்பட்டுச்சு. இது ஆரம்பத்தில் எப்படி என்றால் ஆயுதம் ஏந்தி போராடுவாங்க, புரட்சி தானே, தீவிர சமூடமைவாதம், முதலாளிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுற நிலைமையில இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த குறிப்பாக கொஞ்சம் அதுக்கு பிறகு ரோஹண விஜய இறந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் இணைஞ்சாங்க, ஜனநாயக வழிமுறையினூடாக சமத்துவத்தை அடையணும்னு முயற்சி செஞ்சாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் பெசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்றதை ஒன்றை உருவாக்குறாரு. அது 2016ஆம் ஆண்டு. அதன் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி, அவங்க வந்து ஆயுதமேந்தி போராடுறது தானே, அப்ப அது செட் ஆகாதுன்னு சொல்லி அமைதி வழியுடா போறோம்னு தான் தேசிய மக்கள் சக்தி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில 2019ஆம் ஆண்டு இந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. எனக்கு கெசிங் சரியா இருந்தா இந்த முறை ஆட்சியில் ஈக்கிறது NPP. உங்களுக்கு கெசிங் சரியா இருந்தா அவுட் ஆஃப் சிலபஸ் வரக்கூடிய ஒரு கேள்விண்டா, தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது என்ற ஒரு கேள்வி உங்களோட A லெவல் எக்ஸாமுக்கு வரலாம். இதுதான் அப்டேட்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இதுதான் ஆட்சியை பிடிச்ச இருக்கு கட்சி. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவனுக்கு NPP கட்சி எப்போ உருவாக்கப்பட்டன்னு தெரியாட்டி அவன் படிக்கிறதுல அர்த்தமே இல்லையே. தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி இந்த ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சி ரணில் செட்டாவாண்டு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன, ஏன்னா சஜித் தலைமைத்துவத்தை கேட்டார், ரணில் கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து பிரிஞ்சு போய் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு கட்சி உருவாக்கினார் 2020ஆம் ஆண்டு. எனவே இதுவல் தான் நீங்க கட்சி முறைண்டா இந்த 8மே சொல்லிக்கும். அரசியல் கட்சி முறை தொடர்பாக இதுக்கு முதல்ல லாஸ்டா வந்த கேள்வி, அரசியல் கட்சி முறை தொடர்பாக கட்டுரை ஒன்றை எழுதுகன்னு வந்துச்சு. அதுக்கு இந்த 8 கட்சிகள் இல்லைன்னா தாராளமா போதும், வேறொன்றும் தேவையில்லை. இதுதானே மெயின். விளங்கிச்சா பிள்ளைகள்? சும்மா கேளுமா. நீங்க எதிர்பார்க்க வினாக்கள் தருவீங்களா சார்? ஓ தரும் தரும். இப்ப இல்லாது 2 month ப்ராஜெக்ட்ல. ஓகே சார். ஓகே, அதுல இதெல்லாம் தர மாட்டேனா, இதெல்லாம் இந்த தியரி கிளாஸ்ல தான். அங்க டிரெக்டா எதிர்பார்க்க வினா மட்டும் பேப்பர்கள் தான் கூடுதலா செய்யற. அடுத்த பிள்ளைகள் நான் அந்த நீங்க கேட்ட டைம்ல சொல்றேன், 2 month ப்ராஜெக்ட்டுக்கு குயிக்கா பே பண்ணி இது பண்ணுங்க. 2 month ப்ராஜெக்ட்ல மாடல் பேப்பர்களுக்கு நாங்கள் அன்றைக்கு ப்ரைஸ் கிவிங் ஒன்று அனௌன்ஸ் பண்ணோம். அது மாதிரி மாடல் பேப்பர் 10 செய்யறோம். அந்த 10க்குமே ஒவ்வொரு மாடல் பேப்பர்லையும் கூட புள்ளிகள் எடுக்கிற புள்ளைக்கு ஒரு ப்ரைஸ் கிவிங் ஒன்று நாங்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம். 10 மாடல் பேப்பர்ண்டா 10 மாடல் பேப்பருக்கும் 1500 அப்படி ஒரு ப்ரைஸ் ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்போ அதுகளுக்கு நீங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்க. 2 month ப்ராஜெக்டா புது பிள்ளைகள் வருவாங்களேம்மா, அப்போ அவங்கள எடுக்க விடாம எனக்கு ஒரு மனது திருப்தி எப்பன்னா நாங்க ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுத்தா எங்கள்கிட்ட படிச்ச தியரி கிளாஸ் பிள்ளை ஒன்று எடுக்கணும் முடியாதுதான். வெளிப்பிள்ளைகள் எடுப்பாங்க டேலண்ட், ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு இது என்னடா வெளிப்பிள்ளைகள் எடுக்கிறாங்களே, நம்மள்ட்ட படிச்ச பிள்ளைகள் எடுக்கலாம் போயிட்டு 10 மாடல் பேப்பர் இது 10 மாடல்லையும் நீங்க கூட புள்ளி எடுக்கணும். கூட புள்ளினா அறுதி பெரும்பான்மை எல்லாம் இங்க எளிய பெரும்பான்மை தான். அறுதி பெரும்பான்மை எல்லாம் இல்லை, எளிய பெரும்பான்மைடா என்ன 50 மார்க்ஸ்டா எளிய பெரும்பான்மை படி யாரு கூட எடுக்கிறாங்களோ அவங்க தான். அறுதி பெரும்பான்மைடா பிரிச்சு பாக்குறது. சரி, யாரு நான் ஒரு பிள்ளை 40 எடுக்கும், 42 எடுக்கும், 48 எடுக்கும், யார் ஒரு 48 ஒரு பிள்ளை எடுத்துட்டு அவங்களுக்கு பிரைஸ் முதல் ஃபர்ஸ்ட் மாடல் பேப்பர்ல, திரும்ப 2ஆம் மாடல் பேப்பர்ல அப்படி 10 மாடல் பேப்பர் அளவுல செய்யப்படும். அப்ப உங்களுக்கு கிடைச்சிக்கிற வாய்ப்பு அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளை தியரி கிளாஸ் பிள்ளை நான் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். சரியா? கேட்டு 2 பேர் ஒரே மார்க்ஸ் எடுத்தா 2 பேர் ஒரே மார்க்ஸ் எடுத்தா அந்த தரத்தை நாங்க பார்ப்போம். இல்லைன்னா 2 பேருக்கும் கொடுக்க வேண்டி வந்தாலும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. சரி, ரைட். அதுக்காக பிரிச்சு கொடுக்க மாட்டோம். 2 பேருக்கும் கொடுக்க வேண்டி வந்தா நாங்க அந்த தரத்தை பார்ப்போம். இல்லாட்டி அந்த செஷன்லயே 2 பேர்ட்டையும் டிரெக்டா ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ சரியா அவங்களுக்கு கொடுப்போம். அது அந்த எட் த மூமெண்ட் IQ மாதிரி எட் த மூமெண்ட் நாங்க அந்த டைம் முடிவெடுப்போம். சரி,
வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சார் நான் சொல்றது அந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல 2 பேரும் ஒரே ஓட் எடுத்தா டோஸ் போட்டு பாக்குற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆஹா. ஓ, அதுவும் நல்லதுதான். ஆனா டொஸ் போட்டா அறிவு வளராது பிள்ளை அதுதானே. நாம டொஸ் போட்டு தீர்மானிச்சு ஒரு பிள்ளையோட அறிவை மட்டிடையில அதுதானே. டொஸ் போட்டு தீர்மானிக்கிறத டிரெக்டா ஒரு கேள்வி அன்னைக்கு பொதுக்கல்வியை கேட்டு ஃபெரோஷா சொன்ன மாதிரி அட் த மூமெண்ட் பாடத்தோட தொடர்புடைய ஒரு கேள்வி கேட்டா சொல்லத்தானே வேணும். சும்மா அதை கேட்பேன், சும்மா அந்த டைம் நான் கேட்பேன். இலங்கையில முதல் கட்சி உருவாக்கப்பட்டது இது 2 பிள்ளைல ஒரு பிள்ளை ஆன்சர் சொன்னா சரி, 2 பிள்ளையும் குயிக்கா அதுக்கு சொல்லிச்சாங்கன்னா அடுத்த கேள்வியை நான் கேட்பேன். இலங்கையில தற்போதைய ஆட்சியை பிடிச்சிக்கிற ஆளுங்கட்சி எது இல்லை, அப்படி ஏதோ தெரியா 15 மினிட் ஏதோ ஒரு கேள்வி கேட்பேன். அது சார் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஓ, ஆனா அதுக்கெல்லாம் டிபேட் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு போயிருந்தா நல்லா. ஆனா என்ன செய்ய, துரதிர்ஷ்டவசம் உங்களுக்கு 2 month ப்ராஜெக்ட் முடிஞ்சுதான் டிபேட் வரப்போகுது. சரி, ஆனா பிள்ளை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஆயினாலும் நீங்க இப்ப எடுக்கிறது பேசும், 2 பேசும். சரி, அதனால இந்த மாதிரி வாய்ப்புகளை நல்லா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வெளி பிள்ளைகளுக்கு சும்மா கொடுத்துடாதீங்க. நீங்க தான் கஷ்டப்பட்டு கொள்ள நான் படிக்கிறீங்க, அப்ப நீங்க தான் அந்த ப்ரைஸை வின் பண்ணணும். அடுத்த பிள்ளைகள் எப்படி பார்த்துட்டு ஈக்கணும் புது பிள்ளைகள், ஆனால் நீங்கள் எடுக்கணும்ன்றது என் ஆசை. அப்போ அதனால பிள்ளைகள் ரெடி ஆகுங்க நல்லா. முதல் பேப்பர் கொஞ்சம் ஹார்டாகவும் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது ஒரு மாதம் முடிஞ்சுதான். ஜூன் மாதம் ஃபுல்லாக நான் இப்போ 15 யூனிட் டைம் செய்யணுமே. 15 யூனிட்டே நாங்கள் செய்யணும். 15 யூனிட்டை பாஸ் பேப்பரை செய்கிறதுக்கே ஒரு மாதம் போயிட்டுரும். அதே போல் 2வது மாதம் ஜூலை தான் ஃபுல்லாக முதல் பேப்பர். அது ஃபுல்லாக லைவாக தான் நடக்கும். லைவுக்கும் நீங்கள் வருவீங்க. சரி, ஃபைனல் லைவ் எக்ஸாம் ஒன்று செய்ய வேண்டி இருக்குது. எவ்வளோ ஈக்குது. சரி, ஓகே பிள்ளை, ரைட். தென் இப்போ நாங்கள் சாப்டர் உள்ளுக்கு வருவோம். ஏ லெவல் எக்ஸாமில் கட்சி முறை தொடர்பாக கட்டுரை என்று எழுதுங்கன்னா இந்த 8 தான் நீங்கள் எழுதணும். சரிதானே, இந்த 8 தான் மெயின். 8 எழுதினா மார்க்ஸ் இல்லை, 1 விடுபட்டாலும் மார்க்ஸ் இல்லை, சாப்டர் க்ளோஸ். இதை நான் குரூப்பில் போட்டிக்கிறேன், பார்த்தா சரி. இதுல இந்த பிக்சரில் போட்டிக்குதானேம்மா, இதுல பாருங்க. லங்கா சமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியில ஸ்தாபர் டிஎஸ்ஏ நாணயக்க, அவர் உருவாக்கின அத கட்சியை தான் இன்னைக்கு யார் வச்சுட்டு இருக்கிற? சஜித் பிரேமதாஸ். சஜித் பிரேமதாசே அல்ல, அது இப்ப வேற கட்சியம்மா. அதுல இருந்து பிரிஞ்சு போயிட்டாரே. அதே அதே கொள்கைதான். ஓ, அதே கொள்கைதான். சஜித் பிரேமதாசையும் தேசிய நாணயக்கட அதே தாராண்மைவாத கொள்கைதான், அதே விஷயங்கள் தான். ஆனா அவர் பேரை மாத்திட்டாரேம்மா. பேரை மாத்தணும். காரணம் பேரை மாத்துறதுக்கு காரணம் ரணில் தானே. ரணில் கொடுக்கலையே தலைமைத்துவத்தை கடைசி வர. அவர் விடாப்படியா ஒத்த காலனால நான் தான் ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக இருப்பேன். சஜித் கேட்டேலாம், அதனாலதான் சஜித் பிரிஞ்சு போனேன். தலைமைத்துவம் உனக்கு தரையிலாது தானே. அப்ப நான் பிரிஞ்சு போய் ஒரு கட்சியை உருவாக்கி நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருந்தேன்னு தான் நான் அவர் போட்டிக்கிட்டேன். ரைட். எனவே ஐக்கிய தேசிய கட்சியெல்லாம் மரபு ரீதியான, இப்ப பாருங்க, நம்மட மூதாதையர், நம்மட தாயிட்ட தந்தையிட்ட போய் கேட்டாலும் எந்த கட்சியை சொல்லுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த கட்சியை சொல்லுவாங்க? யூஎம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மரபு ரீதியான நல்ல செல்வாக்குள்ள இலங்கை ஃபாதர் ஆஃப் த நேஷன், அதாவது நம்ம நாட்டுற பிதான்னு சொல்ற டிஎஸ்ஏ நாணயங்களை உருவாக்கின கட்சி, அன்றைக்கு உருவாக்கப்பட்ட கட்சியை இன்றைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சின்ன பின்னமாக்கி போட்டாங்க. இவர் இருந்ததுதான் ஏதோ நல்ல முறையில செஞ்சிருந்தா சரி. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த கட்சி அட்ரஸ் இல்லாம போயிட்டே பிள்ளை. அதே மாதிரி தான் இந்த இப்ப இருக்கிற SWRD மண்டாநாயகி உருவாக்கின அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதை இன்றைக்கு வச்சுட்டு இருக்கிறாள் யாரு? இந்த 2 கட்சியும் தான் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் 50-60 வருஷமா ஆட்சி பிடிச்ச கட்சி. ஆனா 2015-20ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்ப போய் கேட்டு பாருங்க யார்கிட்டேனும், ஒரு இப்போ வளர்ந்துட்டு வர புள்ளட்ட கேட்டா இந்த 2 கட்சின்னா அவங்களுக்கு தெரியா. அதுதான் அவருக்கு ஆன்சர் வந்து 2020ஆம் ஆண்டு பாருங்க. அதாவது அண்மை இலங்கை அரசியல் கட்சி முறையிட அண்மை கால போக்கு ஒரு கேள்வி வந்து அதுக்கு பிரதான இரு கட்சிகளின் வீழ்ச்சின்ற ஒரு ஆன்சர் தான் சரியாக வந்துருச்சு. 2020ஆம் ஆண்டு MCQ செக் பண்ணி பாருங்க. பிரதான இரு கட்சிகளின் வீழ்ச்சி என்று சொன்னது இந்த 2 கட்சியையும் தான். ஐக்கிய தேசிய கட்சி சொல்லாங்க, சுதந்திர கட்சி. ரைட். அப்ப பாருங்க, அதை டிஎஸ்ஏ நாணயக் உருவாக்கினது ரணில் தான் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறார். SWRD மண்டாநாயகி உருவாக்கின ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னைக்கு மைத்ரி தான் வச்சுட்டு இருக்கிறார். ரைட். அதே மாதிரி ரோஹண விஜய வீர தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த லங்கா சமாஜ கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி, அது ஒரு புதிய ஃபார்மேட்ல தான் புதிய ஃபார்மேட்ல அன்றகுமார் திசாநாயகி வச்சுட்டு இருக்கிறாரு.
ஆனா அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான், ஆனா அதே ஃபார்மேட் அல்ல, அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி இருக்கிற இப்ப நம்ம நாட்டு கட்சியான என்பிபி. அதே மாதிரி இந்த பெசில் ராஜபக்ச இந்த பொதுஜன பெரமுன இருக்குது, இது வந்து மேல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட இணைஞ்சு மைத்திரியோட இணைஞ்சு இருந்துட்டு தான் அதுக்கு பிறகுதான் பெசில் மைந்த எல்லாம் பேசி இணைஞ்சாங்கன்னா அது நமக்கு செட் ஆகுது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு கட்சி ஒன்று தேவைன்னு சொல்லி அவங்க இணைஞ்சாங்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து பொதுஜன பெரமுனன்ற ஒரு கட்சியோட உருவாக்கினாங்க. அப்போ அதை நாங்கள் தெளிவாக விளங்கிச்சோணும். அதே மாதிரி சஜித்திர கட்சி வந்து ஒரு நாங்கள் பார்த்தோம், ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்குறாரு. கடைசியில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி செய்யணும், ஜனாதிபதி எலெக்ஷனை போட்டிடுறதுக்கு என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு சின்னங்களை அறிமுகப்படுத்த அந்த டைமுக்கு ஒரு சின்னம் அறிமுகப்படுத்தினாரு. ஆனால் அது காணாமலே போயிடுது. என்ன சின்னம்? என்ன சின்னம்? ஹார்ட். ஹார்ட், அதாவது அதாவது மக்களோட உள்ளங்களை வென்றவர் என்றதுக்கு அர்த்தம் தான் அந்த ஹார்ட், அதாவது லவ், ஒரு அன்பு. இப்படி எல்லாம் சின்னங்களை அறிமுகப்படுத்தினாரு. ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சாரா? மக்கள் ஓட்டு கனவு, அதாவது இவருடைய ஒரு கனவு என்னன்னா இலங்கை வரலாற்றுல ஒரு ஜனாதிபதி ஆகணும் ஒரு கனவு அவர், ஆனா இயலாம போயிட்டு. தென் அதே மாதிரி இலங்கையோட ஆதிக்க இரு கட்சி முறை என்று சொன்னா 1946 1959 1960 இருந்து 2016 வரைக்குமே 2 கட்சி ஆதிக்கம் செலுத்திக்கிறது. எந்தெந்த கட்சி? ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சுதந்திர சுதந்திர கட்சி. கட்சி. 2016 தொடக்கம் 2024 வரைக்கும் 2 கட்சி ஏதோ தாக்கம் செலுத்துற மாதிரி இருக்குது. ஆனா ஆதிக்க இரு கட்சி முறைன்னு சொல்லக்கூடாது. அது எந்தெந்த 2 கட்சி? ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. பொதுஜன பெரமுன. பட் 2026 இந்த 2 கட்சியையும் ஓல்டேக் பண்ணி எந்த கட்சி வந்துட்டு இப்ப? ஐக்கிய மக்கள் தேசிய சக்தி, மக்கள் கட்சி. தேசிய மக்கள் அதாவது என்பிபி, நேஷனல் பீப்புள் பார்ட்டி, தேசிய மக்கள் சக்தி. இதுதான் இப்ப கட்சி. இதைத்தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணும், இந்த கட்சியை தான். ரைட். அப்ப இலங்கையில இடதுசாரிகள வரலாறு அப்ப பாத்தீங்கன்னா போல இலங்கையில வரலாற்று கட்சி முறைகளை உருவாக்கினதே யாரு? தாராண்மைவாதிகளா சமூடமைவாதிகளா? சமூடமைவாதிகள். சமூடமைவாதியா ஒரு இருக்காங்க பாருங்க. லங்கா சமய கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட், மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி இப்போ வரைக்கும். இப்ப ஆரம்ப காலத்துல வந்து 1935 தொடக்கம் ஸ்ரீமா குறிப்பாக ஜேஆர் ஆட்சிக்கு வரும் வரைக்கும் 78ஆம் ஆண்டு வரைக்குமே இலங்கை இடதுசாரிகளோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. ஆனா எப்ப ஜேஆர் வந்தாரோ, ஜேஆர் தொடக்கம் மஹிந்த குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ வரைக்கும் 78 தொடக்கம் 24 வரைக்குமே இலங்கை ஒரு தாராண்மை நாடா தான் இருந்துச்சு, தாராண்மைவாதியோட கண்ட்ரோல். ஆனா என்னைக்கு அனுர வந்தாரோ திரும்பவும் நம்ம நாடு யார்ட ஆதிக்கம் ஆயிட்டு? சம உடைமைவாதிகள், இடதுசாரிகள். எனவே என்ன கெசிங் சரியா இருந்தா இலங்கை இடதுசாரிகளின் தோற்றம் வளர்ச்சி ஆராய்கன்னு ஒரு கேள்வி வரலாம். வந்தா இந்த நாளைன்னு சொன்னாலே மெயின் போதும். இந்த நாளும் மெயின். ஓகேயா? எப்படி சார் அந்த கேள்வி? இலங்கையின் இடதுசாரிகளின் தோற்றம் வளர்ச்சியை ஆராய்கிறா இந்த 4 கட்சியை நீங்க மெயின் பண்ணி சொல்லணும். மத்த எல்லாம் நோட்ஸ், நீங்க பார்த்தது கேட்டது படிச்சது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நீங்க எழுதணும். பட் இந்த 4 கட்சியின் தான் மெயின். 4 எழுதினாலே 4 மார்க்ஸ். சரியா சும்மா? சரி. ஓகே. அதே மாதிரி இலங்கையில இனத்துவ கட்சிகள் தங்களோட இனத்தை அடையாளப்படுத்தணும், இனத்துக்குரிய உரிமைகளை இனம்தான் பாதுகாக்கணும்னு இன ரீதியான கட்சிகள் தோற்றம் பெற்று. அதான் தமிழ் கட்சிகளா, தமிழ் காங்கிரஸ், சமஷ்டி கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் ஈழ விடுதலை புலி இயக்கம், இதெல்லாம் தமிழ் மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்த கட்சிகள். அதே மாதிரி சிங்கள கட்சிகளாக தேசிய விடுதலை முன்னணி, சிங்கள மகா சம்மத்த பூமி புத்திர கட்சி, ஜாத்திக ஹெல உரிமைய, அதே மாதிரி முஸ்லீம் கட்சியில ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இப்படி இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளும் நம்ம நாட்டில் தோற்றம் பெற்றிருக்குது, இனத்தை பாதுகாக்கக்கூடியது. ரைட். அது இனத்துவ கட்சிகள் இதெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க தமிழ் கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு தமிழுக்கு இப்படி ஒரு 2-3 கட்சி உதாரணம் கொடுக்கணும். சிங்கள கட்சிகள் சொல்லி சிங்கள கட்சிக்கு 2-3 உதாரணம் சொல்லணும். முஸ்லீம் கட்சினா முஸ்லீம் கட்சிக்கு இப்படி 1-2 உதாரணம் சொல்லணும். அப்பதான் அந்த இனத்துவ கட்சிகள் போன முறை வந்தீங்களா எக்ஸாமுக்கு? வந்துச்சா இல்லையா? அவங்கள்ட்ட தான் கேட்கிறேன். எக்ஸாமுக்கு வரலையா லாஸ்ட் இயர்ல, கடந்த காலங்கள்ல? இனத்துவ கட்சியில் வந்தீங்க, அதுக்கு இதைத்தான் நீங்க எழுதிக்கணும், வேற ஒன்றும் இல்லை.
ரைட். அதே மாதிரி கட்சி முறையும் கூட்டணியும் இதுவும் முக்கியமானது. என்னடா பிள்ளைகள், சில சந்தர்ப்பங்கள் எப்படின்னால் ஒரு கட்சியால ஆட்சி பிடிக்கலாம் போகும். இதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு தெரியும். இந்தியால வந்து நம்மட தமிழ்நாட்டுல சிஎம் ஆகணுமாக இருந்தா ஒரு கட்சி 118 சீட் எடுக்கணும். ஆனா விஜய்க்கு எத்தனை சீட் கிடைச்சிச்சு? 108 seat first 108. கிடைக்குது. அப்ப சிஎம் ஆயிடுமா? இல்ல. அந்த டைமுக்கு அவரு கட்சிகளோட உதவி வேணும் என்று சொல்லி என்ன செஞ்சாரு, செய்தி அனுப்பினார். அந்த டைமுக்கு அவரோட கூட்டு சேர்ந்து 5 சீட்டை கொடுத்த ஒரு பிரதான கட்சி எது? எது? காங்கிரஸ் கட்சி. தென் அவங்க 2 பேரும் கூட்டி நெஞ்சத்தால விஜய் சிஎம் ஆயிட்டார். அது மாதிரிதான் நம்ம நாட்டுல சில தனி கட்சிகளால ஒன்றுமே செய்யல சந்தர்ப்பத்துல இன்னொரு கட்சியோட உதவியோட என்ன செய்வாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க. அப்படித்தான் நினைஞ்சாங்க என்றால் 1956ஆம் ஆண்டு லங்கா சமாஜவாத கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2 பேரும் இணைஞ்சு ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கினாங்க. அந்த கூட்டமைப்போட பேர் தான் என்ன? மக்கள் ஐக்கிய முன்னணி. மக்கள் ஐக்கிய முன்னணி, மகஜன எக்ஸாக்ட் பெரமுனை. இது உங்களோட எக்ஸாம்ல வந்து இது 1956ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கூட்டணியின் பேர் என்ன? அதே மாதிரி ஒரு கூட்டணி தான் 2015ஆம் ஆண்டு நினைஞ்சாங்கன்னா ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, சுதந்திர கட்சிக்கு பெரும்பான்மை. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நினைஞ்சாங்கன்றால் மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைஞ்சி ஒரு அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த அரசாங்கத்துக்கு பேர் ஒன்று வச்சாங்க. என்ன பேர் அது? கூட்டமைப்போட பேர் தான் அது, நல்லாட்சி அரசாங்கம். எனவே இந்த மகாஜன எக்ஸத் பெருமன் 1956ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கூட்டணியின் பெயர் என்ன? மக்கள் ஐக்கிய முன்னணி கேட்கப்பட்டுட்டு. எனவே இந்த முறை கேட்கிறேன்னா 2015ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கூட்டணியின் பெயர் என்ன என்று கேட்டா அவனோட ஆன்சர் நல்லாட்சி அரசாங்கம். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தை அமைப்பதில் கூட்டு சேர்ந்த 2 பிரதான கட்சிகள் எவை என்று கேட்டா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி. எனவே இலங்கையிட தற்போதைய பிரதான கட்சிகள், இப்ப ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் எது? மக்கள் தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தி அது யாருட? பிரசிடென்ட் தான் ஆளும் கட்சி. எதிர்கட்சி இருக்கிற இந்த கட்சி யாருட? சஜித் பிரேமதாசனுடைய கட்சி. ஓகேயா? அப்ப இது எவ்வளவு வெளியுறவான டியூட் இவ்வளவுதான். இதைத்தான் படிச்சுட்டு போற கட்சி முறைக்கு டியூட்டே அல்ல. சரி ரைட். அந்த டியூட்ல இருக்கிறது தான் சுருக்கி நான் இந்த இடத்துல போட்டிக்கிறேன். ரைட். அப்ப அதுல நாங்க ஆதிக்க பத்திய 2 கட்சி முறை எது எதுன்னு நாங்க அதுல போட்டுருந்துச்சு நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி இடதுசாரி சிறு கட்சிகள் பல இருக்குது, அதுபோலையும் நாங்க இப்ப அந்த டியூட்ல நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அதே மாதிரி இனத்துவ அடையாள கட்சிகள் என்ன நினைக்குது அதையும் நாங்க அந்த டியூட்ல நாங்க பார்த்திருந்தோம். கட்சிகள் கூட்டமைப்புகள் கூடி நாங்க அதையும் நாங்க அந்த டியூட்ல பார்த்திருந்தோம். கட்சி முறையும் தலைமைத்துவம் அப்படின்னா கட்சி முறைகள் என்னதான் இருந்தாலும் தலைவருக்கு தான் முக்கியத்துவம், கட்சியில தலைவருக்கு தான். அப்ப அதை நீங்க நோமலா பார்த்துக்கொள்ளுங்க, அதெல்லாம் முக்கியத்துவம் இல்லைன்னு. ஸோ இவ்வளவுதான் இணை இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி முறையினுடைய விளக்கங்களாக இருக்குது. எளிமையா சொல்லணும்டா இந்த ஸ்ரீலங்கா ஆரம்பத்துல இலங்கையில வந்து தேசிய இயக்கம் ஒன்று தோற்றம் பெற்று அந்த இயக்கத்தினூடாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போயிட்டு அதுல இருந்து பிரிஞ்சு போன ஏய் குணசிங்க 20,000 தொழிலாளர் கூட்டிட்டு போயிட்டு தான் லங்கா சமாஜவாத கட்சி ஒன்றை உருவாக்கினார். அதுதான் இலங்கை வரலாற்றில் உருவாக்கப்பட்ட முதல் கட்சி. அந்த கட்சி உருவாக்கப்படுறதுக்கு பிரதான காரணம் தேசிய இயக்கத்துல இருந்துட்டு அவங்க பிரிஞ்சு போனதுதான், இல்லாட்டி கட்சி உருவாக்க இருக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த தேசிய இயக்கம் தானே இதுல இருந்து எல்லாரும் பிரிஞ்சு 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 போனாங்க. சோ அப்ப இதுல கடைசி முடிவு என்னன்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு கேள்வி ஒன்று வரலையா? அதுக்கு என்ன நடந்துச்சு அப்ப கடைசியா தேசிய சங்கத்துக்கு? எனி ஐடியா? ஆரம்பத்துல நாட்டு ஃபுல்லா நாடளாவிய ரீதியில நாம பிரதித்துவத்தை ஒரு கூட்டா பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்துல தான் அதுக்கு பௌத்த மக்கள், இந்து, கிறிஸ்தவ எல்லாரும் இணைஞ்சாங்க. குணசிங்க எல்லாரும் இணைஞ்சாங்க. அப்ப அதுல இணைஞ்சாங்கண்டா இனத்தை வேறுபாடு காட்டி பொன்னம்பலம் பிரிஞ்சு போயிட்டாரு, தொழிலாளர் வேறுபாடை காட்டி குணசிங்க பிரிஞ்சு போயிட்டாங்க,
அடுத்த மதத்தை வேறுபாடு காட்டி பௌத்த மக்கள் அப்படின்னு சில சில பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப பிரிஞ்சு எல்லாரும் போய் தனித்தனியா கட்சிகளை உருவாக்கிட்டாங்க. அப்ப போனா இந்த கட்சியோட நிலைமை என்ன, இந்த கூட்டமைப்பு கடைசி என்ன நடந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். தேசிய சங்கத்துக்கு என்ன நடந்துச்சு லாஸ்டா பாப்பமே. படிச்சேன்னு சொன்னீங்களே 13ஆம் யூனிட், என்ன நடந்துச்சு கடைசா? இந்த தேசிய சங்கம் தான் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் கடைசா எந்த கட்சியாக உருவெடுக்குது? அந்த தேசிய சங்கம் ஐக்கிய தேசிய கட்சியாக உருவெடுக்குது. ஓகேயா? அந்த தேசிய சங்கம் தான் ஐக்கிய தேசிய கட்சியாக உருவெடுத்துச்சு. கிளியர்? கிளியரா பிள்ளல்? ஓ சார். ஓகேம்மா. இப்ப எல்லாம் சரி. நாங்க ஆதிக்கமுள்ள இலங்கையிட கட்சி முறையிட தோற்றம் வரலாறு நீங்க ஒரு கேள்வி வருதுண்டா, இலங்கை ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கை கட்சி முறை தொடர்பாக கட்டுரை ஒன்று எழுதுக, இல்ல அது இலங்கை கட்சி முறை தோற்றம் வரலாற்றை ஆராய்கண்டா எங்க ஆரம்பிக்கணும்? நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து முடிக்கணும்? எப்படி ஆயிஷா? எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்னு கேக்குறேன். அதான் இலங்கை தேசிய சங்கத்துல சமாஜ கட்சியில ஆரம்பிச்சு லங்கா சமத கட்சியில தான் ஆரம்பிக்க கூடாது. அது சரி எழுதணும், ஆனா அதுக்கு முதல்ல எதுல இருந்து கொண்டு வரணும்? இலங்கை தேசிய சங்கத்துல இருந்து. தேசிய சங்கத்துல ஆரம்பிச்சு லங்கா சமாஜ கட்சியோட பயணிச்சு எங்க வந்து முடிக்கணும்? என்பிபில முடிக்கணும். கிளியரா? ஓகே. ஓ சார். இடதுசாரிகளின் தோற்றம் வரலாறுன்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்? 66ல ஸ்டார்ட் பண்ணி லங்கா சமஜ கட்சியில ஸ்டார்ட் பண்ணி என்பிபில முடிக்கணும். என்பிபில முடிக்கணும். மக்கள் சக்தியில முடிக்கணும். நான் இதுல நல்ல ஞாபகம். இது லுக்கு சுதந்திர கட்சியை கொண்டு வரையுமா? இடதுசாரிகளுக்கு சுதந்திர கட்சி கொண்டு வரையுமா? ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு வரையுமா? இல்ல. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த 4-5 கட்சியை மட்டும்தான் செல்லும். ரைட். இப்ப இதுல கட்சிகளோட கருத்தியல்களை நாங்க பார்க்கணும்னு சொன்னோம்ல. இப்ப நாங்க பார்த்தோம்னா டிஎஸ்ஏ நாணயயோட கருத்தியல் வந்து தாராண்மைவாதம். அதுதான் ரணில் விக்ரமசிங்க இப்ப வச்சிருக்கிற அதே யூஎம்பியோட கருத்தியல் தாராண்மைவாதம் தான். அதுல இருந்து பிரிஞ்சு போன சஜித் பிரேமதாச இப்ப வச்சிருக்கிற சமகி ஜனபலவைக்கு அந்த கட்சியோட கருத்தியலும் தாராண்மைவாதம் தான். அடுத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட கருத்தியல் வந்து சமூக ஜனநாயகம். அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போன மஹிந்த ராஜபக்சம் வச்சிருக்கிற இப்ப பொதுஜன பெருமுன அதுட கட்சியோட கருத்தியலும் அதே சமூக ஜனநாயகம். அதை தாண்டி மக்கள் விடுதலை முன்னணி லங்கா சமதமாஜ கட்சியில கருத்தியல் வந்து சமூடமைவாதம். அதுல இருந்து பிரிஞ்சு போனதுதான் மக்கள் விடுதலை முன்னணி, அதுவும் அதே கருத்தியல் தான். அதுல இருந்துட்டு பிரிஞ்சு வந்த இப்ப அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான கட்சியில கருத்தியலும் சமூடமைவாதம் தான். ஆனா புரட்சி அல்லாத சமூடமைவாதம் சமூக ஜனநாயகத்தையும் கலந்து பின்பற்றுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, கிளியரா? ஓகே. இப்ப இதெல்லாம் சரி. அப்டேட் என்ன? இப்ப அண்மை கால போக்காரன என்னத்த சொல்ல போறீங்க? அதானே முக்கியம். அதான் 2 month ப்ராஜெக்டுக்கு நான் தருவேன். சரி, அண்மை கால போக்குனா இப்ப 2026ல கட்சியோட நிலைமை என்னண்டா இப்ப நீங்க சொல்லணும். பிரதான 2 கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு என்ன செஞ்சுக்குது? அதான் அப்டேட். அண்மை கால போக்குனா முதலாவது அண்மை கால போக்கு பிரதான 2 கட்சி வீழ்ச்சி. எந்த 2 கட்சிகளும்? ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அதே மாதிரி பிரதான 2 கட்சிகளின் எழுச்சி. அது எந்த 2 கட்சி? தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தி. இல்ல 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 இல்ல. பிரதான 2 கட்சிகளின் எழுச்சின்னா என்பிபியை விட்டுருங்க. இன்னும் 2 கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சி. நாங்க எழுச்சி. மக்கள் சக்தி.
சஜித்திர சமகி ஜன ஐக்கிய பலவேகையும் மக்கள் மஹிந்த சக்தி ராஜபக்சட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுஜன பெரமுன அந்த ரெண்டு கட்சியும் குயிக்கா உருவாக்கப்பட்டு 1-2 வருஷத்துலயே எழுச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்ப அது ஒரு நன்மைகளை போகும். அதே மாதிரி இடதுசாரிகளின் எழுச்சி, அதுக்கு உதாரணம் தான் என்பிபி என்பிபி. அதை தனி ஒரு பாயிண்டா நீங்க சொல்லணும். அதுக்குள்ளுக்கு போய் 2 கட்சியில எழுச்சின்னு அதை சொல்லலாம். ஏன்னா இது ஆட்சியை பிடிச்ச ஆளுங்கட்சி. அப்ப அதை தனியே ஒரு பேராகிராஃப்ல நீங்க சொல்லணும். 2. அதே மாதிரி முஸ்லீம் கட்சியோட வீழ்ச்சியே சொல்லலாம். ஏன்னா அந்த போம் பிளாஸ்டுக்கு பிறகு என்ன செய்யறேன்னா அந்த இனத்த பார்லிமெண்ட்ல எல்லாம் இந்த முஸ்லீம் கட்சிகளை வந்து அதிகமாக ஒரு 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 போக்கொண்டிருக்கிற அந்த கட்சியில ஒரு மாறியாத்தான் இது பண்ற அந்த போம் பிளாஸ்டுக்கு முஸ்லீம்கள் காரணம் அவங்களோட ஒரு பார்வையில பாக்குறதால அந்த முஸ்லீம் கட்சியில ஒரு வீழ்ச்சி, அதையும் நீங்க நன்மை கால போக்களுக்கு சொல்லலாம். இனத்துவ கட்சிகளோட வீழ்ச்சி. அதே மாதிரி அடுத்தது சிறு கட்சிகளின் தோற்றம். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி உள்ள நீங்க நினைச்சு நீங்களும் கட்சிகளை உருவாக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற வீதாசார தேர்தல் தானே, அதனால என்ன செய்ய சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் உருவாக்குறேன். அப்ப அதுவும் அண்மை கால போக்கு தான். பாருங்க 130க்கு மேற்பட்ட கட்சிகள் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 200-300 தாண்டிடும். அப்ப அதுவும் ஒரு அண்மை கால போக்காக தான் நம்ம சொல்லணும். அதை தாண்டி இன்னும் சில அண்மை கால போக்குகள் நான் கட்சியில ரிசர்ச் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு கட்சி முறை அண்மை கால போக்கு வந்தா நீங்க நோட்ஸ் தேட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதை நான் செஞ்சு வச்சுக்கிறேன். 10 மார்க்ஸுக்கு அழகாய்க்குது. அதை அப்படியே அடிச்சு அங்கே கோப்பி மாறி பாடம் செஞ்சு அப்படியே கொண்டு வெளியிட்டு வந்தா மார்க்ஸ் எடுத்துன்னு யூனிவர்சிட்டி போகத்தான் நீக்குது. நீங்க நோட்ஸ் ஒன்றும் தேட தேவையில்லை. சரிதானே பிள்ளை? சரியா? ஓகே சார். சரி ஓகே சரி ரைட். அதெல்லாம் 2 மந்த் ப்ரொஜெக்ட் தருவேன். நீங்க நோட்ஸ் தேடி அங்கங்க டிப்ரெஷன் ஆக தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. சரியா பிள்ளை? அதெல்லாம் நான் போன முறை 6 வருஷமா நான் அப்படித்தான் நான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறதா. உங்களோட பெச்சையும் அப்படி விட மாட்டேன். நான் எல்லாம் செஞ்சு ரிசர்ச் படி எல்லாம் செஞ்சு வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனல் இது இருக்குது. அதெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு தருவேன் 2 மந்த் ப்ரொஜெக்ட்ல. அதை அப்படியே பார்த்து மனப்பாடம் செஞ்சு எழுதி பழகி அப்படியே போய் எழுதினா சரி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இதுல ஏதானும் சந்தேகம் இருக்குதா? இவ்வளவுதான் அரசியல் கட்சி முறை தொடர்பாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். சார். ஓ, இலங்கையில ஆதிக்க இருகட்சி முறை கண்டா ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இது 2 மட்டும்தானே? ஓ, அது என்னதான் சொல்றோம். அப்ப ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இது 2ம் ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்படல 2019ல. 2020 எலெக்ஷன்ல அவங்க வெற்றி பெற்றாங்களா? இல்ல. கோட்டாபய ராஜபக்சையும் சஜித் பிரேமதாசன் தான் வெற்றி பெற்றாங்க. அந்த அனுர்குமார் ஜெயிச்சதா? இல்ல. 2024 எலெக்ஷன்ல ஜனாதிபதி எலெக்ஷன்ல தான் அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிச்சு. அப்ப எப்படி நாங்க சொல்ற அது ஒரு பிரதான கட்சின்னு சொல்லி அந்த டைம்ல பிரதான இரு கட்சிகள் கேட்டகரி எப்படி நாங்க கொண்டு வரோம்? ஒன்றும் இல்ல. நீங்க கேட்ட இலங்கையிட தற்போதைய இரு பிரதான கட்சிகள் என்றா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தற்போதைய இரு பிரதான கட்சிகளுக்கும் தற்போதைய இரு ஆதிக்கம் கட்சிகள் அப்படின்னு கேட்டாலும் விளக்கம் நல்ல விளங்கி வச்சுக்கணும். அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்கிறேன்னா இலங்கையில தற்போதைய இரு பிரதான கட்சிகள்னா உங்களோட ஆன்சர் என்ன? ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சமகி ஜனபல. எஸ், ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள், அதாவது சமகி ஜனபல வேகே சஜித்டையும் அனுரகுமார திசாநாயக தலைமையிலான என்பிபி, இந்த 2ஐயும் தான் நீங்க சொல்லணும். இதுதான் ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்குது. இலங்கை நீண்ட காலமாக இரு கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்தது. அந்த இரு கட்சிகளும் என்ன என்ற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஆன்சர் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அதே மாதிரி குறுகிய காலத்தினுள் தோற்றம் பெற்று மக்களிட வரவேற்பை பெற்ற இரு கட்சிகள் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றீங்க? பொதுஜன பெரமுன. எப்படிமா? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையும் ஐக்கிய மக்கள் கட்சி. அதுக்கு நீங்க குறிப்பா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையும் என்பிஎப்பியும் சொல்லலாம். ஏன்னா 2019 உருவாக்கப்பட்ட பிள்ளை. என்பிபி வராது, வருமா ஏ சார்? வரா வராது. அது உருவாக்கின இப்ப அதுல தம்பு இல்லையா? 2019 உருவாக்கின. 2019 உருவாக்கி 4 வருஷம் பிடிச்சிட்டாங்க. 2018 உருவாக்கப்பட்ட பொதுஜன பெரமுன 2020 எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிச்சாங்க. ஐக்கிய மக்கள் சக்தி அதட்ட வராதா பொதுஜன பெரமுனையோட? இப்படித்தானே சமகி ஜனபல வேகே சொல்ல இயலாண்டு அவங்க ஜெயிக்கலையே.
அவங்க வந்து எதிர்க்கட்சியா வந்தாங்க, ஆனா ஜெயிக்கல. இப்ப பொதுஜன பெரமுன வந்து 2020 எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் கோட்டாபய ராஜபக்ச பிரசிடென்ட் ஆயிங்க. 2024 எலெக்ஷன்ல என்பிபி ஜெயிச்சு தான் அனுரகுமார் திசாநாயக்க பிரசிடென்ட் ஆயிங்க. சரி, அப்ப நாங்க அந்த ஜெயிச்ச கட்சியை தான் நாங்க பார்க்கணும். எதிர்கட்சியார சஜித்ரா வந்து இருந்ததான, ஆனா எதிர்கட்சி தான், நாங்க ஜெயிக்கலையே. அதனால குறுகிய காலத்தினுள் தோற்றம் பெற்று மக்களோட வரவேற்பை பெற்ற கட்சிகள் என்று சொன்னா நாம இந்த என்பிபியையும் பொதுஜன பெரமுனையும் சொல்லலாம். ஓகே, வேற வேற டவுட்? சரி, அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் லாஸ்டா? அந்த குறுகிய காலத்துல பொதுஜன பெரமுனை என்பிபி, பொதுஜன பெரமுனையும் என்பிபி அலினா சரி, எஸ்எல்பிபி என்பிபி. ஓகே, வேற வேற டவுட்? சார் என்பிபியோட கொள்கை எதுன்னு கேட்டா சம உரிமை தானே கொடுக்கணும். சமூகவாதம், சமூக ஜனநாயகம் கலந்ததுன்னு தான் சொல்ற. ஆனா அதை அப்படி கேட்க மாட்டாங்கம்மா. ஏண்டா அது ஒண்ணு டியூட்ல இல்ல தானே. நான் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கேட்கிறேன்டா. இதுவரை காலத்துல என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க, 20ஆம் சீத்தம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்னன்னு மட்டும்தான் இதுக்கு முதல்ல நடைமுறையில கேட்ட ஒரு கேள்வி. அதோட டியூட்ல இல்லை. அது மாதிரி ஒரு சின்ன 1 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வியாக நடைமுறையோட சேர்த்து ஒரு கேள்வி வரலாம். அதுதான் நான் சொன்னேன், அனுரகுமார் திசாநாயகட அந்த என்பிபி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது. ஏன்னா அப்படி ஒரு சில கேள்விகள் தான் அப்டேட்டோட சேர்த்து தருவாங்களே ஒழிய ஆழமாக அந்த கட்சியோட கருத்தியல் என்னன்னு கேட்க மாட்டாங்க. கேட்டா சமூக மேதல் இதுங்க. சரி, சரி சார். ஓகே, வேற சார் இலங்கையில பல கட்சி முறைகள் தோன்றுவதற்கான காரணங்கள்னு கேட்டு எந்த கொடுக்கு? விகிதாசார பிரதிநிதித்துவம். விகிதாசார பிரதிநிதித்துவம் தான் இலங்கையில பல கட்சிகள் உருவாததுக்கு காரணம். அதை கொடுத்தா சரி. வேற ஒன்றுமில்ல. வேற ஒன்றும் இல்லை. ஹப்சா, நல்லா டவுட் கேட்கிறேன் நான். படிப்பு எப்படி போகுது ஹப்சா? எத்தனை மார்க்ஸ் வருது ஸ்கூல்ல ஹப்சா? 75. ஏ 75 75, மீதி 25 என்ன நடந்தப்ப? ஸ்ட்ரக்சர்ல குறைஞ்சிட்டு. ஸ்ட்ரக்சர் பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர் செஞ்சு பல இல்லையாமா? பாஸ் இப்ப பேப்பர் கையில இல்லையா செஞ்சுட்டு ஹப்சாட? இருக்குது. இப்ப செஞ்சுட்டு வரேன். ஓகே, பாஸ் பேப்பர் எல்லாம் செய்யுங்க. நீங்க நினைக்க கூடாது எம்சிக்யூவும் பார்ட் 2 தான் உலகம் உண்டு. எனக்கு ஏலெவல் எக்ஸாம்ல பிடிச்ச ஒரு பாதி, நான் விரும்பி செய்யற ஒரு பாதி, மார்க்ஸ் சொல்லிட்டா எடுக்கக்கூடிய ஒரு பாதி. எம்சிக்யூல கூட சில கேள்வி மிஸ் ஆகும், பார்ட் 2ல கூட மிஸ் ஆகும். ஆனா ஸ்ட்ரக்சர்ல மிஸ்ஸே ஆகாது. சொல்லி அடிக்கிறதுல கில்லி மாதிரி சொல்லிட்டு அடிக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஈஸியா எடுப்பாங்க. ஈக்கிறது சிம்பிளா வைப்பாங்க. ரைட், அவ்வளவு ஈஸி, அவ்வளவு ஈஸி பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர் ஈக்கிறதே நான் விரும்பி விரும்பி செய்யறேன். எனக்கு மார்க்ஸ் வாரதே அந்த ஸ்ட்ரக்சர்ல தான். எம்சிக்யூல கூட 1-2 மிஸ் ஆகும், புக்ஸ்ல எல்லாம் 1-2 மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பார்ட் 2ல நாம எழுதிட்டு வருவோம் 10க்கு 10ன்னு வரும், 10க்கு 5ன்னு. ஆனா ஸ்ட்ரக்சர்ல பிழை போடவே இல்லை. அது அவ்வளோ ஈஸி. அதனால நீங்க முதல் பேப்பர் செய்யலாமா, அதனாலதான் இப்படி நீங்க மார்க்ஸ் பூரா எடுக்கிறீங்க. முதல் பேப்பர் செஞ்சா நீங்க நல்ல டேலண்ட் ஆயிடுவீங்க இன்ஷால்லா. பட் முதல் பேப்பர் இந்த குறிப்பா பாஸ் பேப்பர் நீங்க அதிகமா செய்யணும். பாஸ் பேப்பர்ல ஸ்ட்ரக்சரை ஒரு நாளும் நீங்க விடக்கூடாது. ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்ஸ் எடுக்கிற. விளங்கும் அது. நீங்க முதல் பேப்பர் செய்யட்டா நீங்களே சொல்லுவீங்க. சரி, அதுக்கு ஒரு முறை இது படிக்கிற. ஸோ ஸ்ட்ரக்சர் நீங்க பாஸ் பேப்பர் கையோட வச்சுக்கணும். யார்கிட்டெல்லாம் பாஸ் பேப்பர் இல்லையோ பாஸ் பேப்பர் கையில வைக்கணும். நான் ஸ்டார்ட்ல சொல்லிட்டேன், பாஸ் பேப்பர்களை வாங்கி வாங்கி வச்சுக்கணும். பாஸ் பேப்பர் தான் நீங்க படிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டு. பாஸ் பேப்பர் இனி வந்து தியரி எல்லாம் படிச்சு நிக்கிறேன்ல, இதோட முடியுது தியரி படிக்கிறது. அதுக்கப்புறம் இனி பாஸ் பேப்பரும் கையும் தான். எழுதுற திருத்துற. சரி, ஓகே, வேற ஹப்சா பாஸ் பேப்பர் செய்யணுமா? 75 போதா, சரி இன்னும் எடுக்கணுமா? சரி. ஓகேம்மா. ஹப்சா எங்க ஊர்? நான் இது ஹொரோப்பா தானே. ஒரு புத்தான். ஓகே. ஃபரானா கேளுமா. சார் ஓ, இலங்கையில அரசியல் கட்சி முறையினை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணக்கருண்டா என்ன சார் வரும்? பல கட்சி முறை. இல்ல சார், அந்த பாஸ் பேப்பர்ல விட கொடுத்திருந்த ஆதிக்கம் உள்ள இருகட்சி முறை அப்படின்ற அதுதான் சார். ஓகே, குட். அப்படியே இல்லைங்க, அது எந்த ஆண்டு? 2020 சார். அந்த டைமுக்கு அது ஓகே. இப்ப அதை எழுதிடுமா?
ஓகே சார். அது அந்த டைமுக்கு ஆதிக்கமுள்ள இரு கட்சி அது அந்த டைமுக்கு ஓகே. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அது ஓகே அந்த டைமுக்கு. இப்போ எழுதலுமா அதை? இல்ல இல்ல சார். இப்ப எழுதல. இப்போ பல கட்சி முறை. அதுதான் அதுக்குரிய விளக்கம். சரி, ஓகே. வேற சார் ஓ அது 2015 வரையும் தானே ஆதிக்கமொழி இரு கட்சி ஓ முறை. இப்படித்தானே 2015 தான். அதுல என்ன விஷயம் சொன்னா, இப்போ உங்களோட கைட்ல வந்து 2019ஓட புது சிலபஸ். ஆனா அந்த 19 வரைக்கும் தான் உங்களோட கைட்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நீக்குது. 19க்கு பிறகு எந்த ஒரு விஷயமும் சொல்லப்பட்டில்லை. சரிதானே? அப்ப அந்த 19 பேஸ் பண்ணி தான் உங்களோட அந்த 2020ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்தாங்க. 2020 இப்படிதான். 2015ஆம் ஆண்டு வந்து மைத்திரி தான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த மைத்திரியோட கட்சி வந்து ஐக்கிய தேசிய கட்சியால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ரணிலுடைய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அப்ப இந்த ரெண்டு பேரும் தான் சேர்ந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. 2020ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ரெண்டு கட்சி தான். 2020 தானே கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி பிடிச்சு. கோட்டாபய ராஜபக்ச எப்ப ஜனாதிபதி ஆயின? 2020 20 அப்ப அதுக்கு முதல்ல இந்த ரெண்டு கட்சி தான் தொடர்ந்து இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கட்சியோட டேட் போட்டு இருந்தது உங்களுக்கு இஷ்யூ ஆயிருக்கேனா பிள்ளைகள்? ஓகே, நீங்க இப்படி செய்யுங்க. நல்ல ஒரு கேள்விதான் கேட்டிருந்தீங்கம்மா. பிள்ளைகள் இதுல ஒரு சேஞ்ச்மா. நீங்க நல்ல ஃபர்ஹானா கேட்டதா ஆயிஷா நிசாமா கேட்ட? இதுல அது சரி. அந்த 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 கரெக்ஷனை ஒரு கரெக்ஷன் நாங்க திருத்தோம். என்னண்டா 2015 நீங்க 2020 மாத்திக்கொள்ளுங்க பிள்ளை. இதை ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறையை வந்து நீங்க 2016 2020 வரை போடுங்க. அது சரி. அவங்க ஆட்சியை பிடிக்கிறது வரைக்குமே அது வரும். அது ஒரு கரெக்ஷனை. அதை அப்ப நாங்க அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். யார் அது சொன்ன புள்ள? ஆயிஷாவா? ஃபர்ஹானா? ம், ஆயிஷாவா சொன்னேன். ஓ சார். குட், கட்டிக்கார பிள்ளை. சரி, அதை நாங்க 2020 மாத்திக்கொள்வோமா? எல்லாரும் 2020 மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். அது 2020 வரை வரும். சரி, அது குட். இப்ப சரி, நாலேஜ் வந்துட்டா. ஓகே, வேற எதுவும் சந்தேகம் மீக்குதா? அப்ப இனி என்ன அடுத்தது? விடுமுறை தானேண்ணா? ஓகே பிள்ளைகள், தென் சமரி போமா அப்ப. சரி சார். ஓகேம்மா, தென் உங்களுக்கு சில விஷயம் சொல்லிக்கணும். என்றால் நாளைக்கு சில வேலைகளை பாடம் நடக்காது. இந்த 2 யூனிட் தானே வரப்போற 2 யூனிட், இது ரெண்டுமே சர்வதேச அலகுகள். சர்வதேச அரசியல் இந்த 2 யூனிட்டும் 2 மந்த் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த 2 யூனிட் அண்ட் அதுக்குரிய தவணை பரீட்சை 6 தவணை பரீட்சை நான் வைப்பேன் ஃபெஸ்ட்ல இருந்து. ஏன்னா அதுக்கு நான் எனக்கு மார்க்ஸ் அனுப்பிடணும். பிள்ளைகள் நான் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நான் கொடுக்கணும். அடுத்த ஜூனியர்ஸ் பிள்ளைகளுக்கு உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்ணி ஆகணும். அப்போ டேர்ம் டெஸ்ட்டுகள் வந்து இதுக்கு முதல்ல செஞ்சது ஒரு ஒழுங்குமுறையில் இல்லை. அப்போ உங்களுக்கு திரும்ப ஃபெஸ்ட்ல இருந்து 6 டேர்மையும் செஞ்சு அதுக்குரிய மார்க்ஸை ஃபைனல் சம்மரி போட்டு பாருங்க. அந்த 2 மந்த் ப்ராஜெக்ட்ல போன முறை பிள்ளைகள்ட்ட போட்டு இல்லை தெரியுமா? 2 மந்த் ப்ராஜெக்ட்ல அந்த லிஸ்ட் ஒன்று போட்டிக்கு தான் ரிசல்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் அந்த 2022 கிடைக்கிறது, 23 கிடைக்குது, 24 25 இல்லை. என்ன பண்ணணும்? செஞ்சு கொள்ளலாம் போயிட்டு செஞ்சதான். ஆனால் ரிசல்ட்ஸ் போட்டு கொள்ளலாம் போயிட்டு அது மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. உங்களுக்கு செஞ்சாகணும். அதனால என்ன செய்யணும்? உங்களுக்கு இந்த இதோட ஸ்டாப் ஆகுது இந்த தியரி கிளாஸ். இது முடிஞ்சு 2 மந்த் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், இடையிலேயோ இல்லாட்டி இடையில இப்போ சரி கிளாஸ் ஒன்று போட்டோம் நான் இந்த 2 யூனிட்டையும் வரப்போற அந்த 2 யூனிட் அண்ட் அதுக்குரிய டிபேட், அதுக்குரிய தவணை பரீட்சைகள் அதை வந்து நான் இடையில தான் நான் செய்வேன். சில வேலைகள்ல ஒரு சில சாத்தியக்கூறு ஈக்குது. அதை நான் இப்ப சொன்னா நீங்க லேட் பண்ணுவீங்க. சில வேலைகளை சில சேஞ்சஸ் 2 மந்த் ப்ராஜெக்ட் லேட் ஆகுது. இது எனக்கு எக்ஸாம் ஒன்று டைமுக்கு ஷெட்யூல் ஆயிட்டு திடீர்னு டைமை ஷெட்யூலுக்கு போட்டாங்க. அந்த 2 மந்த் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகாத டேட்ல அப்போ வரவேற்பு நிகழ்வு எல்லாம் செய்யற டைமுக்கு எனக்கு இஷ்யூ ஆகும். எனக்கு எக்ஸாம் நானும் படிக்கணும். அப்போ சில சந்தர்ப்பங்கள் அது கொஞ்சம் ஒரு 5 நாள் 6 நாள் பிட் போடுறது வாய்ப்பு இருக்குது. எப்படியோ சில தெரியாது, நான் பேசித்தான் முடிவு எடுக்கணும். அப்போ அப்படியேலும் மீக்குது. அப்படியே வாய்ப்பு வந்தால் உங்களுக்கு சம்டைம் அதை போட்டு முடிச்சிருவேன் சர்வதேச அரசியலை எதுவும். அடுத்தது உங்களுக்கு இனி விடுமுறை தான். பெருநாள் விடுமுறை வருகிறது. அப்போ பெருநாளை நீங்கள் சிறந்த முறையில் கொண்டாடுங்க. ஒரு வீக் மட்டும் உங்களுக்கு விடுமுறை கிடைக்கும். அப்போ அதில் வந்து எந்த படிப்பு இது மீக்காது. இதுதான் நீங்கள் கொண்டாடுற
இறுதி விடுமுறையாக இருக்கும். இதுக்கு பிறகு எந்த ஒரு லீவும் வழங்கப்பட மாட்டாது என்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். தென் ஏதாலும் இது என்று சொன்னால் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். எனவே 2 மந்த் ப்ரொஜெக்ட்டுக்கு குயிக்காக உங்களோட கட்டணங்களை செலுத்தி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. நீங்கள் இவ்வளோனா படித்ததுக்கான கூலி அந்த 2 மந்த் ப்ரொஜெக்டில் தான் இருக்குது. இவ்வளோனா படித்ததுக்கான அந்த அறுவடை 2 மந்த் ப்ரொஜெக்டில் தான் கிடைக்க போகுது. இவ்வளோனா நீங்கள் எதை படிச்சீங்க, எதை படிக்கணும், எதை படித்தா மார்க்ஸ் எடுக்கலாம்ன்றதையும் நீங்கள் அந்த 2 மந்த் ப்ரொஜெக்டில் தான் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. இதை படிச்சாதான் மார்க்ஸ், இதை படிக்கிறதுல அர்த்தமே இல்லை என்றதையும் நீங்க அந்த 2 மந்த் ப்ராஜெக்ட்ல தான் தெரிஞ்சு கொள்ள போறீங்க. இதனால இதை படிச்சா மட்டுமே எடுத்துடலாம் என்று நீங்க உங்களோட வாயால சொல்லுவீங்க இந்த 2 மந்த் ப்ராஜெக்ட்ல இணைஞ்சாதான். ஸோ அதனால இந்த 2 மந்த் ப்ராஜெக்ட் உங்களோட A+க்கான ஒரு அத்திவாரமாக இருக்கும் என்றதை கூறி இந்த 2 மந்த் ப்ராஜெக்ட்ல வெகு 7 மாதம் வரைக்கும் குயிக்கா ஜாயின் ஆகுங்க. அந்த 2 மந்த் ப்ராஜெக்ட்ல சந்திப்போம். மேலதிக அப்டேட்டுகள் இருந்தால் உங்களை குரூப்ல அப்டேட் பண்றேன். குரூப்ல தொடர்ந்தும் இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம் மாணவர்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி